கூடிய தீய பழக்கம் எதையாவது விட்டுடும், ஒரு கெட்ட குணத்தை விட்டுட்டு வரணும் இல்லையா? அதுக்குதான் காசிக்கு போயிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய அந்த கெட்ட விஷயங்களை விடுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஏற்பாடுகள் எல்லாமே இருக்கு இல்லையா? அப்ப அந்த காசிக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய தீய பழக்கம், இனிமே நான் கோவப்பட மாட்டேன், இனிமே நான் கோவப்பட மாட்டேன், இல்லை இனிமே நான் ருசி விரும்பாது, என்ன கொடுக்குறதோ அதை மட்டும் சாப்பிடுவேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு வழக்கத்துக்கு வரணும். அதுக்கு தான் அந்த காசிக்கு போறது அப்படின்னு சொல்றது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இல்லாம நானும் காசிக்கு போனேன், நானும் ராமேஸ்வரம் போனேன், நானும் திருவண்ணாமலை வந்தேன், நானும் கிரிவலம் போனேன் அப்படின்னா நமக்கு எந்த விதமான பயனும். அதனால அப்ப எந்த மார்க்கத்தை நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஒருத்தர் ஒரு கப்பலுங்க நடுக்கடல்ல கப்பல் நின்று போச்சு, அதை சரி பண்ணணும். நடுக்கடல்ல கப்பல் நின்று போச்சு, அதை சரி பண்ணணும். எவ்வளோ நிறைய இன்ஜினியர்ஸ் அதை படித்தவங்க அத்தனை பேரை கூட்டின்னு காமிக்கிறாங்க. அவங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க, அந்த இன்ஜின் நானே ஆகலை, அந்த இன்ஜின் நானும் ஆகலை, என்ன பண்ணுறது எவ்வளோ முயற்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் அந்த அந்த கப்பலில் இருக்கிறவர் சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வெல்டிங் ஷாப் வச்சுட்டு இருக்கிறார், அவரு வெல்டிங் ஷாப் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அவரை கூப்பிட்டு பார்க்க சொல்லலாமா? கப்பல் நின்று போயிருக்குது, இன்ஜினியர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களால பார்க்க முடியல, இவர் வெல்டிங் ஷாப் வச்சிருக்கிறவர், அவர்கிட்ட சொல்லலாங்கிற. வெல்டிங் ஷாப் வச்சிருக்கிறவனுக்கும் கப்பல் இன்ஜினுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? எதுவுமே இல்லை. சரி கூட்டிட்டு வேற வழியே கிடையாது, எதை தின்னா பித்தம் தெரியும், சரி கூட்டிட்டு வந்துட்டாங்க. நம்ம வந்தா அவர் வந்தாரு, சுத்தி எடுத்துட்டு போனாரு, எங்கேயோ 4 தட்டு தட்டினாரு. எல்லா இன்ஜினையும் சுத்தி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. 4 தட்டி தட்டிட்டு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணினாரு, இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யாரு? வெல்டிங் ஷாப்காரன் சுத்தி வச்சு ஒரு 4 இடத்துல தட்டினா, அவ்வளவுதான், இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாரும் என்னப்பா பண்ண அப்படின்னாங்க. உனக்கு எவ்வளோ பில்லு வேணும்னாங்க. நான் பில்லை வீட்டுக்கு போய் அனுப்புறேன்ட்டான். அடுத்த நாள் பில் அமிச்சான். எவ்வளோ தெரியுமா? 10,000 ரூபா பில் அமிச்சான். எதுக்கு? சுத்தியில 4 தட்டு தட்டினதுக்கு 10,000 ரூபா பில் அமிச்சான். இன்ஜினியரிங்லாம் ரொம்ப கோவம் வந்துருச்சு. என்ன நீ பண்ணிட்ட? சுத்தியில 4 தடவை தட்டின, அதுக்கு 10,000 ரூபா பில் அனுப்புற, பில்லோட பிரேக்கப் கொடுன்னாங்க. அவன் அடுத்த நாள் பில்லை டீட்டெயிலாக அனுப்புறான். என்ன அப்படின்னா, சுத்தியில தட்டினதுக்கு 2 ரூபா, சுத்தியில தட்டினதுக்கு 2 ரூபா, எங்க தட்டணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 9,998 ரூபான்னு பில் அமிச்சான் இல்லையா? அப்ப எங்க தட்டணும்னு தெரியணும். இறைவனுடைய அருளை பெறுவதற்கு என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரியல. இறைவனுடைய அருளை பெறணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியலீங்க. எந்த இன்ஜினியருக்கும் தெரியல. எவ்வளோ ஞானிகள் வந்துட்டாங்கல்ல, அவங்களாம் இன்ஜினியர் தான். எவ்வளோ ஞானிகள் போனாங்க. எப்படிடா இறைவனுடைய அருளை பெறுவது? இறைவனை தேடி தேடி போறாங்க, இறைவனுடைய திருவடியை தேடி போறாங்க. இறைவனுடைய திருவடி, திருவண்ணாமலையுடைய தாற்பயம் என்ன? இறைவனுடைய திருவடியை தான் தேடி போறாங்க. அடியை தேடி ஒருத்தர் போறாரு, முடியை தேடி ஒருத்தர் போறாரு. கண்டுபிடிக்க முடிஞ்சதா? முடியல. ஏன் கண்டுபிடிக்க முடியல? அவங்களுக்கு எங்க தட்டணும்னு தெரியல. வள்ளலார் சொன்னாரு, இறைவனை தேடி போக முடியுமா? இறைவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரிஞ்சாதானே. இப்ப இறைவனே எதிர்க்க வந்தா கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? இப்ப இந்த கூட்டத்துல 1,00,000 பேர்ல இறைவன் எத்தனை வேடங்கள்ல நடந்துகிட்டு இருப்பா தெரியுங்களா? ஆனா நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. வள்ளலார் சொல்றாரு, சரி இறைவனை தேடி நீ போறிய, கண்டுபிடிக்க முடியுமா உன்னால? இறைவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. அப்புறம் நீ தேடி போறதுல என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரு ஊர்ல ஒரு நல்லா படித்த பசங்க, அவங்க ஊர்லேயே ஒரு பெரிய விழா எடுத்து அவங்கள வழி அனுப்புகிறாங்க. என்னன்னா அவங்க இறைவனை தேடி போகிறாங்களாம். அதுக்கு அந்த 4 பசங்களை ஊரே கூடி விழா எடுத்து வழி அனுப்புது. எதிர்க்க ஒருத்தர் வராரு,
என்னடா என்ன நடக்குது, ஊருக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு, என்னடா இவ்வளோ பெரிய வீடு, எங்கடா போறீங்க அப்படின்னு. நாங்களாம் இறைவனை தேடி போகிறோம். என்னது, நாங்களாம் இறைவனை தேடி போகிறோம் யா, ஊரே எங்களை வழி அனுப்பி வச்சிருக்குது. இவருக்கு ஒன்றும் புரியல. சரி சரி போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு வீட்டுக்கு போயிட்டு அவர் ஒரு கழுதை மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு வேகமாக வெளியே திருப்பி வர்றார். அந்த பசங்களை நோக்கி வர்றார். பசங்க போயிட்டு இருக்காரு, இவர் பசங்களை அப்படியே கடந்து வேகமாக போகிறாரு. பசங்களை தாண்டி போனோட பசங்க, என்ன பெரியவர் எங்கே போகிறீங்க, இவ்வளோ வேகமாக போகிறீங்க, என்ன ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா? ஆமாண்டா, என்னுடைய கழுதையை காணோம், கழுதையை தேடி போய்கிட்டு இருக்கிறேன்னா. என்ன பெரியவர், கழுதை மேலேயே உட்காந்துக்கிட்டு கழுதையை தேடி போகிறேன்றீங்களே, ஏய் நான் கழுதையை தேடி போய்கிட்டு இருக்கிறேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்களா? என்ன பெரியவங்க, உங்களுக்கு பைத்தியமாக பிடிச்சிச்சு, கழுதை மேலேயே உட்காந்துக்கிட்டு கழுதையை தேடி போகிறேன்றீங்களே. அட முண்டங்களா, உங்களுக்கு மட்டும் என்னடா, இறைவனை உள்ளுக்குள்ளாரே வச்சுக்கிட்டு இறைவனை தேடி போறேன்னு நீங்களும் போறீங்க. இந்த ஊரு முட்டாள் தனமா உங்களை வழி அனுப்பி வைக்குது. இறைவனை எங்கடா போய் கண்டுபிடிப்பீங்க? உங்களுக்கு இறைவன் யாருன்னு தெரியுமானா? அப்புறமா தான் உங்களுக்கு குறைக்குது. ஓஹோ, இறைவன் யாருன்னு நமக்கு தெரியாது, அவரை எங்க போய் கண்டுபிடிக்கிறது? அப்ப என்ன பண்றது? வாங்க ஐயா சன்மார்க்கத்துக்கு. இல்லை சன்மார்க்கத்துக்கு வந்தா வள்ளலார் பெருமான் சொல்றார், இறைவனை தேடி நீ போக முடியுமா? நம்மளால இறைவனை தேடி? அவன் எங்க இருப்பான்? தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். எங்க போய் கண்டுபிடிக்கிறது? எப்படி இருப்பான்னு தெரியுமா? எப்படி வேணாலும் இருப்பான் அவன். அவனை எங்க போய் கண்டுபிடிக்கிறது? எப்படி கண்டுபிடிக்கிறது? வள்ளலார் சொன்னார், உன்னால கண்டுபிடிக்க முடியாது. ஆனா நீ யாருன்னு இறைவனுக்கு தெரியுமா தெரியாதா? இறைவன் யாருன்னு நமக்கு தெரியாது, நாம யாருன்னு இறைவனுக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப இறைவன் ஒண்ணு வந்து கண்டுபிடிக்கிட்டோம். இறைவன் நம்மளை வந்து கண்டுபிடிச்சு தேடி நம்மளை தேடி வரணும். அதுக்கு என்ன வழி? அதை பண்ணுனாரு. இறைவன் எப்ப நம்மளை தேடி வருவான்? எப்ப இறைவன் நம்மளை தேடி வருவான்? நம்ம யாருக்காவது நல்லது பண்ணா இறைவன் நம்மளை தேடி வருவானா மாட்டானா? இவ்வளவுதாங்க சிம்பிளான விஷயம். எறும்பு மார்க்கமும் வேணாம், பறவை மார்க்கமும் வேணாம், என்ன மார்க்கம் வேணும்? ஜீவகாருண்ய மார்க்கம் இருந்தா போதும். இறைவன் உன்னை தேடி வரணும்னா நீ யாருக்காவது உதவி பண்ணு. நீ யாருக்காவது உதவி பண்ணினா அது யாரோட வேலை? யாருக்கு உதவி பண்றோம்? நம்ம இறைவனுக்கு உதவி பண்றோம். நாம ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டோம்னா, சாப்பாடு போட்டு கேட்டானே அவனுக்கு உதவி பண்ணல. சாப்பாடு போட வேண்டிய கடமை யாருது? இறைவனுடைய கடமை. நம்மளை வளர்க்குற கடமை யாருது? நம்ம அப்பா அம்மாக்கா? நம்ம அப்பா அம்மா தான் நம்மளை வளர்த்துருக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தா பெரிய தப்பு. நம்மளெல்லாம் வளர்த்து ஆளாக்குறது யாரு? இறைவன். இறைவன் தான் நம்மளை எல்லாம் படைக்கிறான். ஆவதும் அழிப்பதும் அவன் தான், வேற யாரும் கிடையாது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அப்ப அனைத்துக்கும் காரணம் யாரு? வள்ளலார் சொல்றாரு, அருள் அல்லாது அணுவும் அசைந்திடாது. அருள் இல்லாட்டி நம்ம ஒரு கால் எடுத்து முன்னாடி வைக்க முடியுமா? இப்ப இத்தனை லட்சம் மக்கள்கள் என்ன இருக்கு? அருள் இருக்கு. அருள் இருக்கிறதுனால தான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். நாம இங்க நம்மளை யாரும் இறைவனை தேடி நம்ம வரல, இறைவன் நம்மை அழைத்து கொண்டு வந்து இருக்கின்றாரு. இங்க அண்ணாமலையார் செக் பண்றாரு, நீ வா நீ வா நீ வா நீ வா நீ வா. அண்ணாமலையார் கூப்பிட்டு எத்தனை பேர் இங்க வந்திருக்கிறோம். நாம யாரும் அண்ணாமலையாரை தேடி வரல, இது புரிஞ்சுக்கணும். இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் இங்க வந்திருக்கிறவங்க. எத்தனை கோடி மக்கள், ஆனா லட்சம் தானே இங்க வருது. அப்ப என்ன அர்த்தம்? அதுக்கு நம்மளுடைய விருப்பம் கிடையாது, இது அவனுடைய விருப்பம். அப்போ நாம வள்ளலார் தான் சொல்ற, இறக்கம் முறை என் உயிரும் உரும் அப்படின்னா. இறக்கம் போச்சுன்னா என் உயிர் போச்சு அப்படிங்கிற. அப்ப இறைவனுடைய அருளை நாம் அடைய வேண்டும் என்றால் நம்ம கிட்ட என்ன இருந்தா போறோம்? இரக்கம் இருந்தால் போதும். எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமையுடையவர் யாவர் அவர்களும்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடமென நான் தெரிந்தேன். அந்த வித்தகர்தம் அடிக்கு ஏவல் புரிய என் சிந்தை மிக விரைந்ததாலோன்னு பாருங்க. எந்த பேதமும் இல்லாம எல்லா உயிரையும் என் உயிர் மாதிரி நம்ம உயிர் மாதிரி யார் பார்க்கிறானோ அவன் உள்ளத்துலதான் இறைவன் கூட இருப்பான். யார் உள்ளத்துல? எந்த பேதமும் பார்க்காம எல்லாரையும் நம்மள மாதிரியே யார் பார்க்கிறாங்களோ
அவங்க உள்ளம்தான் இறைவன் குடியிருக்கக்கூடிய ஆலயம். இங்க நிறைய இடங்கள்ல நான் பார்த்திருக்கிறேன். திருவண்ணாமலை திருக்கோவில் எழுதியிருக்கிறாங்க. தப்பு. திருக்கோவில் கிடையாது, கோயில். அங்க யானாதான் வரணும், வானா வரக்கூடாது. ஆனா அத்தனை போர்ட்லயும் திருக்கோவில் தான் எழுதியிருக்கிறாங்க. மிகவும் தவறான சொல். திருக்கோயில். இல்லைன்னா என்ன அர்த்தம்? கோன்னா இறைவன் தலைவன், இல்லைன்னா இடம், இறைவன் இருக்கக்கூடிய இடம். வில்லுன்னு போட்டிருக்கிறாங்க. திருக்கோவில். யாராவது முடிஞ்சதுன்னா அதை திருத்த சொல்லுங்கள். இது திருக்கோயில். அப்ப நம்மெல்லாம் யாரு? இறைவன் இருக்கக்கூடிய திருக்கோயில் தான் இந்த தேகம். இந்த உடம்பு இறைவன் இருக்கக்கூடிய திருக்கோயில். இந்த கோவிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லாதீங்க, கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லுங்க. அதுதான் முறை, அதுதான் சரியான வார்த்தை இல்லையா? அப்ப இறைவன் இருக்கக்கூடிய இந்த ஆலயம். அப்ப இந்த ஆலயத்துல நம்ம என்னங்க கொடுத்துட்டு இருக்கிறோம்? இந்த தேகம் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம சாப்பிடணும் இல்லையா? சாப்பிடணும்னா செத்துருவோம். கரெக்டா? என்ன சாப்பிடணும்? என்ன சாப்பிடணும்? நம்ம இறந்த உயிர்களை எங்க கொண்டு போய் அடக்கம் பண்ணுவோம்? சுடுகாட்டுல. இறந்த உயிர் எங்க கொண்டு போய் அடக்கம் பண்ணுவோம்? சுடுகாட்டுல. கரெக்ட் தானே? இறந்த உயிர் எங்க அடக்கம் பண்ணுவோம்? சுடுகாட்டுல. நம்ம வயிறா சுடுகாடா? அப்ப இந்த சுடுகாட்டா மாத்தினா என்ன அர்த்தம்? புலால் சாப்பிடுறோமே, அது என்ன? செத்து போன உயிர் தானே. அந்த உயிரை எங்க கொண்டு போய் வைக்கணும்? இங்கயா? இந்த உடம்பு யார் இருக்கக்கூடிய இடம்? இறைவன் இருக்கக்கூடிய இடம் தான் இந்த தேகம். ஆனா அதை சுடுகாடா மாத்திரமே. நியாயமா? நியாயமா? அப்ப இறைவன் வருவானா? வரமாட்டான். சாதாரண விஷயம் தான் இதெல்லாம். இதுக்கெல்லாம் பெரிய ஞானம்லாம் கிடையாது. நான்லாம் பெரிய ஞானிலாம் கிடையாது. உங்களை மாதிரி நானும் ஒருத்தன் தான், வேற ஒன்றும் இல்லை. இந்த பக்கம் உட்காந்துருக்கிறதுனால அப்படியே தூக்கி கீழே தூக்கி என் தள்ள வச்சிடாதீங்க. நானும் அந்த பக்கத்தால் தான் இல்லையா? அப்போ இந்த உடல் இறைவன் குடியிருக்கக்கூடிய இந்த தேகத்தை நாம எப்படி வச்சுட்டு இருக்கோம்? யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? சுடுகாடா மாத்தலாமா? மாத்தலாமா? யோசிச்சு பார்க்கணும். வேற ஒண்ணுமே இல்லைங்க. அதாவது திருமூலரை கொஞ்சம் நம்ம எழுதலாமா? திருமூலரை கொஞ்சம் வந்து கேட்கலாம். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம். வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாயில், தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கே. அப்படின்னா என்னங்க? உள்ளம் பெருங்கோயில். உள்ளத்துல தானே இறைவன் இருப்பான். முதலே சொன்னோம். உள்ளம் பெருங்கோயில், அதுல தான் இறைவன் இருப்பான். ஊனுடம்பு ஆலயம். அந்த ஆலயத்தை அப்படியே படுக்க போடுங்க. ஒரு மனுஷனை மல்லாக்கா படுக்க போட்டீங்கன்னா அதுதாங்க நம்மளுடைய கோயில். அது ஃபுல்லா திருமூலர் ரொம்ப மொத்தமா எல்லாத்தையும் விளக்கி இருக்கிறாரு. உடம்பே கோயிலாய் எழுந்துள்ளது. உடம்பில் பாதங்கள் கோபுரமாகவும், முழங்கால் ஆஸ்தான மண்டபமாகவும், தொடை நிறுத்த மண்டபமாகவும், தொப்புள் பலிபீடமாகவும், மார்பு மகா மண்டபமாகவும், கழுத்து அர்த்த மண்டபமாகவும், சிரம் கலை கருவறையாகவும் கோயிலாய் எழுந்துள்ளது நமது ஆகம மரபு. இந்த உடம்பு தாங்க கோயிலா காமிச்சாங்க. கோபுரமா காமிச்சது எது? இந்த உடம்பு தான். அப்ப இந்த கோயிலுடைய இந்த அமைப்பு, இது கோயிலுங்கிறத நம்ம உணராம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளுடைய உடம்பே கோயில். அந்த உள்ளம்தான் நமது கருவறை. அதுக்குள்ளார யாரை கொண்டு போய் வைக்கணும்? கருவறையில கண்ட கழுசடையை கொண்டு போய் வைக்கலாமா? அப்ப அதுக்குள்ளார யாரை வைக்கணும்? இறைவனை வைக்க வேண்டும். எறும்பு மார்க்கத்தில் அப்படியே நம்ம பயணம் பண்ணணும். அப்படியே பறவை மார்க்கமா மாறி சட்டுன்னு மேல ஏறிடும். அப்படியே ஏறிடணும். அப்ப அந்த பக்தி மார்க்கத்துல அப்படியே வந்துகிட்டே இருந்து ஞான மார்க்கம், பறவை மார்க்கம் என்பதுதான் சன்மார்க்கம்.
அப்படியே டக்குன்னு மேலே ஏறிடலாம். எப்படி? வெறும் ஜீவகாருண்யம் இருந்தால் போகிறோம். இறைவன் நம்மை தேடி வருவார். இறைவன் நம்மை தேடி வருவார். அதை விட்டுட்டு நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? ஐயா எனக்கு நேரம் சொல்லணும். எவ்வளோ நேரத்தில் நான் முடிக்கணும்னு சொல்லணும். எவ்வளோ நேரத்தில் முடிக்கணும்? போகலாமா? கொஞ்சம் முன்னாடி நிறைய நேரம் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, பார்க்கலாம் எவ்வளோ நேரம் எடுத்துகிட்டு போக முடியுமோ. அப்போது நம்ம இப்போ இந்த இறைவனுடைய அருளை எறும்பா இருந்து பறவையாக மாறி அடையணும். அதுதான் விஷயம். நேராக பறவையாக போக முடியுமா? கஷ்டம். எறும்பாகவே இருந்தால் முடியுமா? கஷ்டம். அப்போ எத்தனை எறும்பு சிறகு முறிச்சு பறந்து பார்த்துருக்கீங்களா இல்லையா? எறும்பு சிறகு முறிச்சு பறந்து பார்த்துருக்குறோமா? வேற எதுக்காவது சிறகு முறிச்சு பறந்து பார்க்குறோமா? பார்க்குறதே கிடையாது. பாம்புக்கு கூட சிறகு முளைத்து பறக்கும். பீபிலிக பட்சி பாம்பு சிறகு முளைத்து பறக்கும் அப்படிங்கிறார் வள்ளல் பெருமான். எதுவாக இருந்தாலும் அது மாறும். அப்போ நாமளும் அதே மாதிரி பறக்க முடியும். ஏரோப்ளேன் எப்போ கண்டுபிடிச்சாங்க? இப்போ தானே கண்டுபிடிச்சாங்க. இந்த நூற்றாண்டில் தானே கண்டுபிடிச்சாங்க. ராவணன் எப்படிங்க சீதையை தூக்கிட்டு போனானா இல்லையா? ஆகாய மார்க்கமாக பறக்க முடியும்னு காமிச்சானா இல்லையா? அப்போவே எந்த காலம்? அப்பவே போயிட்டான். அதில் பேசஞ்சர் யாரு? அந்த ரத்தன கம்பளம் தான் ஏரோப்ளேனு, பேசஞ்சர் தான் சீதை, பைலட் யாரு? ராவணன் தான் பைலட்டு. ஓட்டிட்டு போயிட்டாரு. அப்போ ஆகாய மார்க்கமாக பறக்க முடியும்னு எந்த காலத்துலேயே கண்டுபிடிச்சிட்டான். அப்போ மெய்ஞானம் அப்படிங்கிறது எங்கேயோ இருக்குதுங்க. விஞ்ஞானம்லாம் ஒன்றும் இல்லை, கால் தூசு தான் விஞ்ஞானம். நாம் என்னவோ விஞ்ஞானத்தில் பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டோம்னு நினச்சிட்டு இருக்கிறோம். சான்ஸே இல்லை. உத்தரகோசமங்கை. அப்போ அந்த மெய்ஞானம் அப்படிங்கிறது எங்கேயோ இருக்கு. எவ்வளோ ஆண்டுகளுக்கு முன்னாடி வளர்ந்தது மெய்ஞானம். விஞ்ஞானம் இன்னும் அதை எட்டி கூட பார்க்க முடியல. வள்ளல் பெருமான் ஒருத்தர் ஆருத்ரா தரிசனம் பார்க்கணும்னு எல்லாம் ஆசைப்படுறாங்க. அவர் வடலூர் தர்மசாலையில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவங்களால விட்டுட்டு போகவும் முடியல. இவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு எழுந்து போக முடியல. ஆனால் ஆருத்ரா தரிசனம் ஆரம்பிக்க போதேன்னு அப்படியே தவிக்கிறாங்க மக்கள். பெருமான் பார்க்குறாரு வள்ளலார், என்ன பிரச்சனை, என்ன காணும்? எல்லாருக்கும் சிதம்பரம் ஆருத்ரா தரிசனம் பார்க்கணும் அவ்வளோதானே அப்படின்னாரு. ஒரு திரையை கட்டு காணும் அப்படின்னாரு. தர்மசாலையில் ஒரு திரையை எடுத்து போடுறாங்க. ஆருத்ரா தரிசனம் எந்த எக்யூப்மெண்ட்டும் இல்லாமல் வடலூரிலே காண்பிக்கப்பட்டது. ஒரு எக்யூப்மெண்ட்டும் கிடையாது. ஆருத்ரா தரிசனம் பார்க்கணும் அவ்வளோதானே. என்ன பாரியா? அவ்வளோதான். அப்போ மெய்ஞானத்துக்கு எந்த உபகரணங்களும் தேவையே கிடையாதுங்க. ஏன்? இறைவனை அடைவதற்கு ஏதாவது தேவையா? இறைவன் எங்கே இருக்கிறான்? வள்ளலார் ரொம்ப அழகாக பாட்டு பாடியிருப்பார். அஞ்சாதே நெஞ்சே அஞ்சாதே, வஞ்சமிலார் நாம் வருந்தில் அப்போதே அஞ்சல் என்பார். இதோ அம்பலத்தில் இருக்கின்றார். இறைவன் எங்கே இருக்கிறான்? இங்கே புருவமத்தி நம்ம மண்டைக்குள்ளார இருக்கிறான் இறைவன். இதோ இங்கே இருக்கிறான். எங்கே போயிட்டாரு? இருக்கும் இடத்தை விட்டு எங்கெங்கோ அலைகின்றாய் ஞானத்தங்கம். ஏன்னா இறைவன் எங்கே இருக்கிறான்? இதை விட்டுட்டு எங்கெங்கயோ தேடிட்டு இருக்கிறோம். வள்ளலார் ரொம்ப அழகா ரொம்ப டீட்டெயிலாக எடுத்து கொடுக்குறாரு. நீ தேடி போகாத, இறைவனை வர. இறைவன் உன்னை தேடி வரட்டும், நீ எதுக்கு தேடி போற இல்லையா? அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? இறைவன் நம்மளை தேடி வரணும்னா என்ன பண்ணணும்? நம்ம கோயிலுக்கு போகிறத நிறுத்திடலாமா? இறைவன் தான் நம்மளை தேடி வரட்டுமே. கோயிலுக்கு போகிறத நிறுத்திடலாமா? நிறுத்தினா என்ன கதி ஆகும்? உள்ளதும் போச்சுன்னா கவிதை தேஞ்சி கட்டெரும்பான கதையாயிடுவோம். நம்மளுடைய நிலைமை எல்லாம் அவ்வளோதான். ஏன்னா நம்ம மனசு எதை நோக்கி போகுது? அப்படியே இப்படி உட்காந்துக்கிட்டே இருந்தோம்னா ஒரு டிவியில் ஏதாவது சத்தம் கேட்டதுன்னா உடனே பூஜையை மூடி வச்சுட்டு டிவி பார்க்க போயிடலாம். மூடி வச்சுட்டு அந்த பக்கம் போயிடலாம்.
ஒண்ணுமே இல்லை, அரோகரான இப்போ எல்லாம் கூப்பிட்டு போயிட்டே இருக்கிறோம். ரஜினி வர்றாருன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. எல்லாம் அரோகரெல்லாம் அரோகரா ஆகிடும், போயிடும். என்ன நம்மளுடைய இயல்பு, அது தப்புன்னு சொல்ல வரல, நம்மளுடைய இயல்பு அதுதான். அப்படியே மாறிடும் மனசு, அப்படியே புரட்டி போட்டுரும் அந்த பக்கம் நம்ம இல்லையா. அப்போ நம்ம எப்படிலாம் இருந்தா இதை மாதிரிலாம் நம்மளால போக முடியும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா. அதனால இந்த மனசை கொஞ்சம் நம்ம பக்கம் திருப்புறதுக்கு எல்லா முயற்சியும் நம்ம எடுக்கணும். என்ன பண்ணலாம் சொல்லுங்க. எறும்பு மார்க்கம்னா என்ன? தாச மார்க்கம், சர்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம். 4 நம்மளுடைய மரக்குறைவர்கள் எவ்வளவு பேர்? 4 பேர் தானே. அந்த 4 பேரோட மார்க்கத்தை தான் நம்ம எடுத்து வச்சுட்டு. தாச மார்க்கம்னா என்ன? ஆண்டான் அடிமை, இறைவன் தான் அரசன், அவன் தான் எஜமானன், நம்ம எல்லாரும் அடிமை. நம்ம அடிமையா இருக்கணும். அடிமையா இருந்தா நமக்கு ஏதாவது சுதந்திரம் இருக்கா? இல்லை. அவன் சாப்பாடு போட்டால் சாப்பிடணும், வேலை செய்ய சொன்னால் வேலை செய்யணும். நிம்மதியான பொழப்பு தானே அது. எனக்கு ரொம்ப பிடிச்ச பொழப்பு அதுதான். நமக்கு எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது இல்லையா. இப்போ ஒருத்தர் வீடு கட்டுறாருங்க, இன்ஜினியரு எல்லாம் இருப்பாங்க. அந்த சித்தாளுக்கும் பெரிய ஆளுக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்குதா? மேஸ்திரி வருவார், நான் எங்கள் பள்ளம் நோண்டு, பள்ளம் நோண்டுவான், 5 அடி நோண்டுவான். அன்றைக்கி வேலை முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் மேஸ்திரி வரும், அந்த பள்ளத்தை மூடுறா. இவன் என்ன பண்ணுவான்? ஏன் நோண்ட சொன்ன, ஏன் மூடுறேன்னு கேட்பானா? நமக்கு எதுக்கு வேலை? மூட சொல்றியா மூடுற, நோண்ட சொல்றியா நோண்டுற, முடிஞ்சு போச்சு. அவனுக்கு என்ன? சொல்கிற வேலையை செய்யணும், செஞ்ச வேலைக்கு சம்பளம் கிடைக்கணும், முடிஞ்சு போச்சு. இதுதான் ஆண்டான் அடிமை. நம்மெல்லாம் அடிமையாக இருந்துட்டோம்னா நிம்மதியாக போச்சு. ஆனால் நம்ம அடிமையாக இருக்கிறோமா? இருக்க முடியாது. நம்மளால பிடிக்குமா? நம்மளுக்கு யாருக்காவது அடிமையாக இருக்கிறதுக்கு? நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்க. ஒரு புள்ள அப்பா பேச்சை எவ்வளோ நாள் கேட்பான்? ஸ்கூல் படிக்கிற வரைக்கும். காலேஜ் படிக்கும்போது கொஞ்சம் சகிச்சுக்கிட்டே கேட்பான், கொஞ்சம் மூஞ்சி மட்டும் மாறும். உத்தியோகம் போக ஆரம்பித்த உடனே என்ன ஆகும்? கேட்பா, நான் இன்னும் சின்ன குழந்தையா? கேட்பானா இல்லையா? 4 காசு சம்பாதிச்ச உடனே நான் என்ன சின்ன குழந்தையா? அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்பா போய் அவன் குடும்பத்தில் தலையிடலாமா? தலையிட்டா என்ன ஆகும்? ஏன்பா உன் வேலையை பாருப்பா, நான் கல்யாணம் ஆகி நானும் குடும்பஸ்தானாக தானே இருக்கிறேன், எனக்கு தெரியாதா நல்லது கேட்டது? அதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் அவனுக்கு குழந்தை குட்டியெல்லாம் ஆயிடுச்சு. அப்போ இந்த அப்பா ரொம்ப பெருசாகிட்டார். அப்போ என்ன சொல்லுவான்? பெருசு, கொஞ்சம் ஓரமாக போய் உட்காரியா இல்லையா? உண்டா இல்லையா? இதுதான். அப்போ நம்ம அந்த அடிமையாக இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க, நிம்மதியாக இருக்கலாம். அப்போ அந்த தாச மார்க்கம் அப்படின்னு சொன்னால் நிம்மதியான பழப்பு. நீ படனோட சொல்கிறியா நோன்ற, மூட சொல்கிறியா மூடுற. ரொம்ப அழகாக வள்ளல் பெருமாள் சொல்வார், பாட்டு வித்தால் பாடுகின்றேன், பணிவித்தால் பணிகின்றேன், பதியே நின்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன், குழைவித்தால் குழைகின்றேன், குறித்த உனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன், உறக்குவித்தால் உறங்குகின்றேன், அந்தோ இச்சிறியனால் ஆவதென்னை. என்னால் ஆவது ஒன்றும் இல்லையா, என்ன நீ என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ அப்படின்னு விட்டுட்டோம்னா நிம்மதியாக இருக்கையா நம்ம வாழ்க்கை. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்க, எனக்கு தெரியாதா? நம்ம இறைவன்கிட்ட சொல்லுவோம், உன்னை எப்படி கும்பிடணும்னு எனக்கு தெரியாதா? ஒருத்தன் ஒரு பெரிய கல்லை வந்து ஒரு கடை வாசலில் பார்க்குறான், பெரிய பாறாங்க. அந்த கடைக்காரர்கிட்ட கேட்குறான், ஐயா இந்த கல்லை நான் எடுத்துகிட்டு போயிட்டோமா? அப்பா தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போ, போகிற வரவனுக்கெல்லாம் இடைஞ்சலாக இருக்குது, அவன் தடிக்கி விட்டுக்கிட்டே இருக்குது, இந்த கல் பெரிய இடைஞ்சல் என் கடைக்கு, நீ தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போ, உனக்கு கோடி புண்ணியமாக. அவன் எடுத்துகிட்டு போயிட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஊரில் ஒரு அற்புதமான விநாயகர் சிலை ஏழைக்கு வருது, ஏலத்துக்கு வருது. இந்த கடைக்காரர் அவ்வளோ பக்திமான். இந்த கடைக்காரர், ஆஹா அந்த ஏலத்தில் எப்படியாவது நம்ம அந்த பிள்ளையார் சிலையை வாங்கிடணும் போகிறாரு. ஏலத்தில் நல்ல விலை பேசி அந்த பிள்ளையார் சிலையை வாங்கிட்டார். பிள்ளையார் சிலையை வாங்கிட்டு அந்த சிலை செஞ்சவர்கிட்ட கேட்குறார், எந்த மலையிலேருந்தையா இந்த அற்புதமான கல்லை எடுத்துக்கிட்டு வந்து, நீ எந்த மலையிலேருந்து இந்த அற்புதமான சிலையை படைச்ச?
ஐயா என்ன தெரியலையா உங்களுக்கு என்ன தெரியலையே என்ன? உங்க கடை வாசல்ல ஒரு கல் தேவையில்லாம கடந்தது நீங்களே, அந்த கல்லு தாயா இது. உங்களுக்கு அந்த கல்லா தெரிஞ்சது, தேவையில்லாததா தெரிஞ்சது. எனக்கு அந்த கல்லுக்குள்ளார விநாயகர் தெரிஞ்சாரு. விநாயகர் சிலையை செதுக்கினியான்னா இல்ல, உள்ள விநாயகர் இருந்தாரு. வேண்டாத பகுதியெல்லாம் செதுக்கி எடுத்தேன், விநாயகர் வெளிப்பட்டாரு. நம்மளுடைய வேண்டாததெல்லாம் எடுத்துட்டா யார் வெளிப்படுவா? நம்ம கிட்ட இறைவன் வெளிப்படுவான். இறைவன் உள்ளதான் இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? அந்த கண்ணுக்குள்ளார இருக்கிறான், கடைக்காரனுக்கு தெரியல. அந்த மாதிரி நமக்கு இறைவன் நமக்குள்ளார இருக்கிறது தெரியல. ஏன்? வேண்டாத பொருளெல்லாம் மூடி மறைச்சிக்கிட்டு இருக்குது. அந்த வேண்டாததெல்லாம் செதுக்கி எடுத்துட்டா இறைவன் வெளிப்பட்டு போறான். முடிஞ்சு போச்சு. எது வேண்டாதது? எதெல்லாம் வேண்டாதது நம்ம கிட்ட? காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், கொலை. இந்த 7 குற்றங்கள் வேண்டாதது நம்ம உடம்புல இறைவனை சுற்றி இருந்து கொண்டிருக்கிறது. பகவத்கீதையில ரொம்ப அழகா சொல்லுவார். அர்ஜுனன் சண்டையெல்லாம் ஆரம்பிக்குது. அர்ஜுனன் அம்பு எடுக்கிறாரு, எடுத்து அம்பு தொடுக்க போறாரு. அவரால் முடியல. என்னால சண்டை போட முடியாதுன்னு கீழே போட்டாரு காண்டிபத்தை. கிருஷ்ணா, என்னால சண்டை போட முடியாது. ஏன்? எதிர்க்க இருக்கிறதுலாம் என் சொந்தக்காரன். அண்ணன் இருக்கான், தம்பி இருக்கிறான், மாமன் இருக்கான், மச்சா இருக்கான். நான் எப்படி அவங்களோட சண்டை போடுறது? அதுதான் பகவத்கீதை. கிருஷ்ணர் உபதேசம் பண்றாரு. எங்க இருக்கிற அப்பா உனக்கு நான் வந்துச்சு இப்போ? என்னமா நீ சண்டை போட போற, நீ கொலை பண்ண போற, நீயா பண்ண போற? இது எதுவும் நீ பண்ணல, அத்தனையும் நான் பண்ணிட்டு இருக்கிறேன், வேலையை பாருன்னு. அதுதான் கீதை. பகவத்கீதையில என்ன சொல்லுது? எதையும் நம்ம பண்ணல, எல்லாம் செய்யறது யாரு? அவன் அவன் பண்ணிட்டு இருக்கிறான். நாம் எல்லாம் வெறும் பகடைக்காய்கள். அவன் நம்மளை வச்சு வேலை பண்ணிட்டு இருக்கிறான். ஐயா, இப்போ என்னை வச்சு வேலை பண்ணிட்டு இருக்கிறான், வேற ஒண்ணுமே கிடையாது. நான் வெறும் பகடைக்காய். இறைவன் என்னை அனுப்பி இருக்கிறார். போடா, அங்க போய் ஏதாவது உனக்கு தெரிஞ்செல்லாம் சொல்லிட்டு வா. அவ்வளவுதான், இவ்வளவுதான். இந்த சொற்பொழி முடிஞ்சோன்னு நான் என்ன பேசணும்னு எனக்கே ஞாபகம் இருக்கேன். அவ்வளவுதான். அவர் எனக்குள்ள இருந்து பேச வச்சிட்டு இருக்கிறார், பேசிட்டு இருக்கிற, முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். அப்ப அந்த ஆண்டான் அடிமை எவ்வளவு நிம்மதியான பொழப்பு. நமக்கு எந்த பொறுப்பும் கிடையாதுங்க, எந்த பொறுப்பும் கிடையாது. இப்போ ஒரு பெரிய ஃப்ளாட்ல போய் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். தனி வீட்லேயும் ஃப்ளாட்டில் வாழ்றதுக்கு வித்தியாசம் இருக்குது தெரியுங்களா? தனி வீட்டில் கரண்ட் போச்சுன்னா நாம தான் தேடி என்ன ஆச்சுன்னு தேடணும். ஃப்ளாட்டில் கரண்ட் போச்சுன்னா அவன் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா நம்ம மெயின்டெனன்ஸுக்கு காசு கொடுத்துருக்கோம்ல, அவன் பார்த்துப்பான். குழாயில் தண்ணி வரலையா, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கரண்ட் போச்சா, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. செக்யூரிட்டி தாண்டி யாராவது வீட்டுக்குள்ளே வருவாங்களா? வரமாட்டாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, நிம்மதியான பழப்பு. ஆனால் தனி வீடுன்னு வச்சுக்கோங்க, வாசல்ல ஏதாவது சத்தம் கேட்டாலே நமக்கு பக்கு பக்குன்னு. எவனாவது பெல் அடிச்சான்னா எவனா வந்திருக்கிறான். ராத்திரியில் நிம்மதியாக தூங்க முடியாது. வெளியூருக்கு போகணுன்னா 4 பூட்டு போட வேண்டியது. ஒரு கதவு 2 கிரில் கேட்டு, ஒரு கதவு முன்னாடி ஒரு கிரில் கேட்டு, பின்னாடி ஒரு கிரில் கேட்டு போட்டு, அதுக்கு ஒரு மேலே ஒரு பூட்டு, கீழே ஒரு பூட்டு, தரையில் ஒரு பூட்டு போட்டு அதை இழுத்து இழுத்து பார்த்துட்டு போவோம். அப்போ அந்த மாதிரி தான் இல்லையா? அப்போ நம்ம தனியாக இருந்தோம்னா இந்த பிரச்சனைலாம் இருக்கு. இது மாதிரி கும்பலாக உட்காந்துட்டா இந்த பிரச்சனையே இல்லை பாருங்க, நிம்மதியாக போயிடும். அதனால தான் பெருமாள் சொல்லுவார், வள்ளலார் பெருமாள் சொல்லுவார், உன்னுடைய அருளை அடையிற வரைக்கும் அடியார்களுடைய கூட்டத்தில் என்ன இருக்கவை, அதுவே போதும். அடியாரோட கூட்டத்தில் இல்லாமல் அடியாரோட கூட்டத்தில் இருந்தால் என்ன கதி ஆகுது? அடியாருக்கும் அடியாளுக்கும் ஒரு எழுத்து தான் வித்தியாசம் இல்லை? நம்ம எல்லாரும் எதை தேடி போயின்னு இருக்கிறோம்? அடியாளுங்களோட தான் இருக்கிறோம். அங்கே இருந்தால் சேஃப்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அடியார்களோட இருந்தால் தான் சேஃபு இல்லையா? இப்போ இந்த இடத்துல இருந்தால் ரொம்ப சேஃபு, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இப்போ யாருக்காவது மயக்கம் வந்துருச்சுன்னா என்ன ஆகும் சொல்லுங்க? உடனே எத்தனை பேர் ஓடி வருவாங்க காப்பாற்றுறது இல்லையா? ஓடி வருவாங்க, அத்தனை பேர் ஓடி வருவாங்க. அப்போ அடியார்கள் சீர்கேட்கப்பட்ட அப்படிங்கிறார். எனக்கு உன்னுடைய அருளை அடைகிற வரைக்கும் அடியாருடைய கூட்டத்தில் இருக்க வை, அடியாருடைய புகழை கேட்க வை அப்படிங்கிறார் வள்ளலார் பெருமாள். இன்னும் ஒருபடி மேல போறார். இறைவனை நம்ம வணங்கணும்னா நம்மளால முடியுமா? நம்மளாம் நினைச்சுக்கிட்டோம் நான் கோயிலுக்கு போனேன், நான் சாமி கும்பிட்டேன்னு. பெருமாள் வள்ளலார் பெருமாள் சொல்றாரு,
உன்மேல அன்பு நீடும்படி நீ நிகழ்த்து. உன்மேல அன்பு வைக்கிற மாதிரி நீ பண்ணுன்னு வேண்டாரு இறைவன். நம்ம இறைவன் மேல் அன்பு செலுத்தணும்னா அது கூட அவனோட அருள் இருந்தாதான் முடியுங்க. அவனோட அருள் இல்லைன்னா நம்மளால சாமியே கும்பிட முடியாது. இது நம்மளுக்கு தெரியறதில்லை. நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படிம்போம். நான் கோயிலுக்கு போகல, இறைவன் என்னை கோயிலுக்கு அழைக்கின்றான். அதாங்க உண்மை. அவன் கூப்பிட்டாதான் நம்மளால போக முடியும். அவன் கூப்பிடாம நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அதனால பெருமான் சொல்வார், அருள் அல்லாது அணுவும் அசைந்திடாது. ஆனா அதுவே அருள் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அருள் பேரில் துரும்பும் ஓர் ஐந்தொழில் புரியும்னு பாருங்க. அருள் கிடைச்சிருச்சுன்னா அந்த துரும்புக்கு ஐந்தொழில் செல்லக்கூடிய ஆற்றல் வந்துருமா. ஆண்டவனுடைய அருள் இருந்தா போறாதா? என்ன வேணாலும் நடக்குமா இல்லையா? என்ன வேணாலும் நடக்கும். அவனுடைய அருள் இருந்தா போதும். அதனால அந்த அருள் பெற முயலுக என்று அருளிய சிவமேன்னு பாடுவார். அப்ப அந்த அருளை நாம் அடைய வேண்டும். இது தாச மார்க்கம், ஆண்டான் அடிமை நிம்மதி. பக்தி மார்க்கம்னு அதுதான். பக்தி பெருமானே என்னால் ஆவதொன்றும் உனக்கு இல்லை எனினும் என்றாய், உன்னால் வாழுகின்றேன், எனக்கு உண்மை உரைத்தருளே. முடிஞ்சு போச்சு. என்னால் செய்யறதுக்கு ஏதாவது இருக்கா? நாம் இறைவனுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? அவனுக்கு நம்ம கொடுத்து ஏதாவது அவனுக்கு ஆகிறதுக்கு இருக்கா? ஒன்றும் கிடையாது. அதை உணரணும். அதுதான் உண்மையான பக்தி. உண்மையான பக்தின்னா, பெருமானே நீதான்பா எல்லாம், நீதான் என்னை பார்த்துக்க, நான் எதுவுமே பண்ணிக்கிறது இல்லை. அதுதான் உண்மையான பக்தி மார்க்கம். அதுதான் தாச மார்க்கம். அடுத்தது சர்பத்திர மார்க்கம். அப்பா புள்ள, அப்பா புள்ள, அப்பா புள்ள. பிள்ளைக்கு எது வேணும்னு அப்பாவுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும், கொடுத்துருவாரு. அப்படியே அப்பா கொடுக்கலன்னா பிள்ளை எதை கேட்டாலும் அப்பா கொடுப்பாரா மாட்டாரா? கொடுப்பாரு. அப்ப நம்ம இறைவனுடைய பிள்ளையா இருந்தா அப்பா தன்னுடைய சொத்தை யாருக்கு கொடுப்பாரு? 2 பிள்ளை இருக்குது, 3 பிள்ளை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. யாருக்கு வாரிசா யார் வருவா? அப்பா பிள்ளைய கேட்டு யார் நடக்கிறானோ அவனுக்கு தானே கொடுப்பாரு. இயற்கை தானே. அப்ப இறைவனுடைய பிள்ளையா நம்ம இருக்கணுமா வேணாமா? இறைவனுடைய அருளை கொடுக்கணும்னா, இறைவன் அருள் வச்சுட்டு இருக்கிறாருங்க, அதுக்கு அவர் தானே. இறைவனோட சொத்து என்ன? அருள். திருவண்ணாமலை நம்ம பேர் எழுதி கொடுத்துருவாரா என்ன இறைவன்? அப்பா திருவண்ணாமலைக்கு நீ வருஷம் வருஷம் வந்துன்னு இருக்கிற, இந்த அவனுக்கு ஒரு 10 சென்ட் கொடுப்பாரா? அப்ப இறைவன் எதை கொடுப்பாரு நமக்கு? அருளை கொடுப்பாரு. அருளை வாரி வாரி அருளை கொடுத்தா அவருக்கு அது குறைஞ்சிருமா? குறையாது. குறையாத செல்வம். வள்ளலார் சொல்வாரு, இல்லாமை எனக்கில்லை எல்லாருக்கும் தருவேன். கொடுக்க கொடுக்க குறையாத செல்வம் எது? இறைவனுடைய அருள். அப்ப அது யாருக்கு கொடுப்பாரு? பெருமான் சொல்றாரு, மகன் எனும் குறிப்பை கோலத்தால் காட்டுக. நீ என் புள்ளங்கிறத உன்னுடைய கோலத்தால்னா என்ன? ட்ரெஸ் பண்ணிக்கிறதா? நடத்தையில காட்டும். நான் இறைவனுடைய பிள்ளை. இறைவனுடைய பிள்ளைன்னா எப்படிங்க இருப்பாங்க? கோவப்படுறவன் இறைவனுடைய பிள்ளையா? ஆசைப்படுறவன் இறைவனுடைய பிள்ளையா? கண்டதையும் திங்கிறவன் இறைவனுடைய பிள்ளையா? யார் இறைவனுடைய பிள்ளை? அன்பே சிவம். அன்பே சிவம். அன்பும் சிவமும் 2 என்பார் அறிவில்லாதவர். அப்போ அன்பா இருக்கிறது தான் இறைவனுடைய பிள்ளைக்கு அடையாளம். இறைவனுடைய பிள்ளைக்கு அடையாளம் எது? யாரு? எல்லா உயிர்கள்கிட்டையும். அதுதான் முக்கியம். நான் பொண்டாட்டிக்கிட்ட ரொம்ப அன்பா இருக்கிறேன், அப்போ நான் இறைவனுடைய பிள்ளை ஆயிடுவேனா? நான் எங்க அம்மா அப்பாட்ட ரொம்ப அன்பா இருக்கிறேன், இறைவனுடைய பிள்ளை ஆயிடுவேனா? இல்லை. எல்லா உயிர்கள்கிட்டையும் யார் ரொம்ப அன்பா இருக்கிறாங்களோ எல்லா உயிர்கள்கிட்டையும். எறும்பு போச்சுன்னா எப்படி போகணுமா? அதுக்கு வழி விட்டு அது பெருமான் வந்து மனுமுறை கண்ட வாசகம்னு ஒரு நூல் இயற்றி இருக்கிறார். அதில் கொடுக்குறாரு. அதில் மனுநீதி சோழனுடைய பையன் அவன் எப்படி வீதி விடங்கன்னு பேர், அவன் எப்படி நடப்பான் அப்படின்னு சொல்றாங்க. எறும்பு போய்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டா நடக்கிறத விட்டு நின்றுடுவானா. நம்ம நடக்கிற அதிர்வுல எறும்பு பயந்து போய் கலைஞ்சு போயிடுவோம் அப்படின்னு நினைச்சு எறும்பு போற வரைக்கும் அமைதியா நிற்பானா. அப்ப எப்பேற்பட்ட இரக்கம் பாருங்க. அந்த இரக்கத்தை சொல்றதுக்காக வள்ளல் பெருமான் சொல்ற, நம்ம அதிர்ந்து நடந்துட்டா எறும்பு பயந்து போய் அது கூட்டத்திலிருந்து கலைஞ்சு போயிடுமோ அப்படின்னு அதிர்ந்து நடக்காம அப்படியே அமைதியா நடப்பணும். அப்ப அந்த மாதிரி எல்லா உயிர்கள்கிட்டையும்
நம்ம அந்த இரக்கத்தோடையும் அன்போடையும் இருந்தோம்னா அவங்க தான் இறைவனுடைய பிள்ளை. அவங்க தான் இறைவனுடைய உண்மையான பிள்ளை. வள்ளற்பெருமான் பாடுவார், நான் தலைப்பிள்ளை செல்லப்பிள்ளை அப்படின்னு சொல்லி வள்ளற்பெருமான் பாடுவார், இறைவனுடைய பிள்ளை அப்படின்னு. ஏன்னா இரக்கத்தின் முழு வடிவம் வள்ளற்பெருமான். அவர் ஒரு இரக்கத்துக்கு உதாரணம் கொடுக்குறாருங்க. 2 பேர் ஞானிகள் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் ஒரு மண்ணாங்கட்டியை மிதிச்சிட்டார். அதமாக நடக்கும்போது ஒரு மண்ணாங்கட்டியை மிதிச்சிட்டாரு. பின்னாடி வந்தவர் அதை பார்த்து மயக்கம் போட்டு விழுந்துட்டார். இவரு என்ன காணும் மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க? இல்லை, உங்கள் கால் பட்டு அந்த மண்ணாங்கட்டி சிதறி விட்டது, அதை பார்த்தேன் நான் மயக்கம் போட்டு. என்னையா மண்ணாங்கட்டி அது சிதறி போனதுக்கு மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அது அந்த கெட்டித்தன்மையை அடைவதற்கு எவ்வளவு நாள் பாடுபட்டு இருக்கும். மண் துகள்களாக இருந்து அந்த ஈரப்பசையோட சேர்ந்து அது ஒரு மண்ணாங்கட்டியாக மாறுவதற்கு எவ்வளவு பாடுபட்டிருக்கும். உன்னுடைய அஜாக்கிரதையினால உன் கால் பட்டு அது தன்னுடைய தன்மையெல்லாம் இழந்து மீண்டும் துகள்களாக மாறிவிட்டதே, அதை பார்த்தேன் நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். இதுதான் வள்ளல் பெருமான் இரக்கத்துக்கு உதாரணமாக எடுத்துட்டு. அப்போ நம்மளுடைய இரக்கம்லாம் எங்கே இருக்குதுன்னு நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நான் என்னையை சேர்த்து தான் சொல்கிறேன் மக்களே, நண்பர்களே. நான் எப்பயுமே பிரித்து பேச மாட்டேன். நம்மளுடைய இரக்கம் எந்த அளவுக்கு இருக்கு, அப்படி இருக்கா? அப்போ அந்த இரக்கம், அப்படிப்பட்ட இரக்கம் யாருக்கு இருக்கின்றதோ அவர்கள்தான் இறைவனுடைய வாரிசு பிள்ளை. அவங்களுக்கு தான் அருளை கொடுப்பார், அவங்களுக்கு தான் அருளை கொடுப்பார் இல்லையா? அப்போ அந்த அப்பா பிள்ளை இல்லாட்டி கூட நம்ம அடம் பண்ணி கூட வாங்கிக்கலாம். அப்பா கிட்ட பிள்ளை அடம் பண்ணிச்சுன்னா அடைச்சி தொந்தரவு தாங்க முடியல, என்னடா ஒளி. அப்போ பெருமான் கிட்ட என்ன பண்ணணும்? இறைவன் கிட்ட அடம் பண்ணணும். அழுத கண்ணீர் மாறுமா, ஆகாரத்தில் இச்சை போகுமான்னு பாடுறார் வள்ளல் பெருமான். நம்ம ஏதாவது ஒரு பொருள் வேணும், குழந்தை அப்பா கிட்ட என்னங்க பண்ணுது? அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுதா இல்லையா? சாப்பிட கொடுத்தா சாப்பிடுமா? சாப்பிடாது. என்ன சமாதானம் பண்ணாலும் சமாதானத்தை ஏற்காது. அது என்ன நினைச்சதோ அது அதுக்கு கிடைக்கணும். அப்போ அந்த மாதிரி நம்ம இருக்கணும். இறைவன்கிட்ட போய் அழுது மன்றாடி புலம்பி தள்ளணும். எனக்கு கூட, எனக்கு இது வேணும், உன்னோட அருள் வேணும், உன்னை நான் பார்க்கணும், இன்னைக்கு ராத்திரியே ஒன்று நான் பார்க்கணும்னு அழுது புலம்பி சோறு தண்ணி இல்லாம கடந்தா இறைவன் கொடுப்பாரு. அது அப்பா பிள்ளையோடைய லட்சணம். அப்பா கிட்ட அப்பா தெய்வம் கொடுப்பாரு. பிள்ளையால் நடந்துக்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். இல்லை அழுது அடம் பண்ணி ஒரே குறிக்கோளால் இருந்து அப்பா கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். அப்போ அந்த மார்க்கத்திலேயும் ஜாஸ்தி ஈஸியாக கிடைக்கும். அடுத்தது சகமார்க்கம். சகமார்க்கம்னா என்ன? ஃப்ரெண்டு, நண்பன். இறைவனை நாமளை எப்படி நண்பன். என்ன சிவன் ராத்திரி தூங்கியா கேட்கணும். சிவபெருமான்கிட்ட பார்த்து என்ன கேட்கணும்? என்ன சிவபெருமானே ராத்திரியா நிம்மதியாக தூங்குனியா இல்லையா? லட்சம் பேர் லட்சக்கணக்கான பேர் இன்னைக்கு கிரியவன் வராங்க. நீ மூச்சிலிருந்து எல்லாருக்கும் அருள் கொடுக்கணும். அதனால இன்னைக்கே தூங்கிரு. சுந்தரர் என்ன பண்ணாரு? இறைவன் கிட்ட என்னோட காதலுக்கு தூது போன. எப்படி? இறைவன் கிட்ட நான் அந்த பொண்ணை லவ் பண்றேன், கொஞ்சம் தூது போய் கொஞ்சம் செட் பண்ணி கொடுன்ற. அதுதாங்க நண்பன். நம்ம பாக்கெட்ல யாரு தைரியமா கை விடுவா? ஃப்ரெண்டு, நண்பன் மட்டும்தான் நம்ம பாக்கெட்ல தைரியமா கை விடுவோம். எல்லாரும் உண்மையை பேசுறது யார்கிட்ட? அப்பா கிட்ட உண்மையை சொல்லிடுவோமா? சொல்ல மாட்டோம். இல்லை பொண்டாட்டி கிட்ட உண்மையை சொல்லிடுவோமா? சொல்ல மாட்டோம். பிள்ளைங்கள்ட்ட உண்மையை சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். யார்கிட்ட உண்மையை மட்டும் பேசுவோம்? நண்பர்கள் கிட்ட மாத்திரம்தான் உண்மை பேசுவோம். அப்ப எப்பேற்பட்ட உறவு அந்த நட்பு? அப்ப இறைவனை நாம் நண்பனாக்கி கொள்ள வேண்டும். இறைவன் நம்மளோட நண்பனா இருக்கணுங்க. என்ன சிவன் என்ன பண்ற கேளுங்க, கோச்சிக்க மாட்டாரு. ஏன்னா பித்தா வள்ளல் பெருமான் சொல்றாரு, பித்தான்னு கூப்பிட்டதுக்கே கோச்சிக்கல அவன். பித்தானா என்ன? பைத்தியக்காரன். பித்தான்னு கூப்பிடுறதுக்கே கோச்சிக்க மாட்டேங்கிற உன்னை என்ன பேர் சொல்லி கூப்பிட்டா என்ன? இப்போ வள்ளலார் பாடுறாருங்க, ஆதி என்பேன், அரண் என்பேன், ஆதி சிவன் என்பேன். எதுக்குமே நீ கோச்சிக்க மாட்டேன். பித்தானதுக்கே கோச்சிக்கலையே, அப்புறம் நீ எப்படி? அப்ப அது நட்பு மார்க்கம், சக மார்க்கம். அப்ப நம்ம இறைவன் எப்படி இருக்கணும்? நான் வள்ளலாட்ட காலையில இருந்தேன்னா குட் மார்னிங் ஐயா சொல்வேன். நான் சொல்றது பழக்கம். பெருமான்ட்ட குட் மார்னிங்,
நான் திருவண்ணாமலை போகிறேன், பத்திரமா என்னை கூட்டிகிட்டு போ, அங்கே சொற்பொழிவு பண்ண சொல்லியிருக்கிறாங்க, நல்லா சொற்பொழிவு பண்ணவை. நான் பெருமான்ட்ட அது எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன். இப்போ வந்து உட்காந்துருக்கேன். திருவண்ணாமலையில் பேச கூப்பிட்டுருக்குறாங்க. நான் பத்திரமா சென்னையிலேருந்து கிளம்பி வரேன். சென்னையிலேருந்து பத்திரமா நான் திருவண்ணாமலைக்கு போகணும், அங்கே நல்லா சொற்பொழிவு பண்ணணும், திரும்பி பத்திரமா நான் சென்னைக்கு வரணும். இத்தனை வேலையை அவர்கிட்ட கொடுத்துட்டு தான் நான் வந்திருக்கிறேன். அப்போ அவர் தான் கூட வர்றாரு, அவர் தான் கூட வர்றாரு. இது யார்கிட்ட சொல்ல முடியும் நம்மளால? இறைவன்கிட்ட தான். அப்போ அந்த நட்போட நம்ம இருக்கணும். அதுதான் சகமார்க்கம். அடுத்தது சன்மார்க்கம். சன்மார்க்கம்னா என்ன? நீ வேற நான் வேற இல்லை. நீ வேற நான் வேற இல்லை. நான் தான் சிவபெருமான், நான் தான் பாபு. சிவபெருமான் தான் பாபு, சிவபெருமான் தான் பாபு. நீங்க எல்லாரும் சிவபெருமான் தான் இல்லையா? அத்தனை பேரும் சிவபெருமான் தானே? ஆமாவா இல்லையா? ஆமாங்க. அத்தனை பேரும் இங்க வந்திருக்கிற அத்தனை பேரும் அவங்க தானே. அதுதான் சன்மார்க்கம். சன்மார்க்கம்னா நீ வேறு நான் வேறு கிடையாது. பெருமான் பாடுவார், பெற்றேன் என்றும் இரவாமை வேதம் தவிர்ந்தேன், இறைவன் என்னை உற்றே கலந்தான், நான் அவனை உற்றே கலந்தேன், ஒன்றானேன்னு பாடுவார். வள்ளலார் வேற, இறைவன் வேற இல்லை. இறைவன் வள்ளலாரை தேடி வந்து கலந்துட்டார். அதான் வள்ளலார் சொல்ற, நீ வேற நான் வேற இல்லை, ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டோன்னு பாட்டு பாடுறார் வள்ளலார். அப்ப இதெல்லாம் எப்படி அவர் சாதித்தார்? எந்த மார்க்கத்துல சாதித்தார்? பக்தி மார்க்கம், எறும்பு மார்க்கத்துல வள்ளல் பெருமான் அவ்வளவு பாடுபட்டிருக்கிறார். 26 ஆண்டு தொடங்கி இற்றை பகல் வரையுமே அடியேன் பட்ட பாட்டை நினைக்கில் கல்லும் உருகுமே. 12 ஆண்டு தொடங்கி இற்றை பகல் வரையுமே அடியேன் பாட்டை நினைக்கில் இரும்பும் கரையுமே. அவ்வளவு பாடுபட்டிருக்கிறார். எறும்பு மாதிரி அவ்வளவு பாடுபட்டு, கொஞ்சம் கொஞ்சம் பாடு கிடையாது. அப்ப அந்த மார்க்கத்தில் இருந்து அப்படியே வர அடுத்தது சொல்றார், நோவாத நோன்பு எனைப்போல் நோற்றவரும், சாவாத வரம் எனைப்போல் சார்ந்தவரும், தேவா எவ்வுலகில் எவரும் இல்லை கண்டீர். மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா இயலென கழித்தனைன்னு பாடுறார். இப்ப எல்லாமே எனக்கு கிடைச்சிருச்சுன்னு பாடுறார். அப்ப எப்படி கிடைச்சிது? என்னை ஏறாத நேமில் ஏற்றியது யாதெனில் தயவு. அந்த தயவு தான் என்னை இந்த நிலைக்கு தூக்கி விட்டதுன்னு சொல்ற. அந்த தயவு தான் என்னை இந்த நிலைக்கு தூக்கி விட்டது. அப்ப நம்ம கிட்ட தயவு இருக்கும். தயவு இருந்துச்சுன்னா இறைவன் நம்மள மேல தூக்கி விட்டுருவார். தயவு இல்லைன்னா என்ன ஆகும்? கொல்லாமை விரதம் என கொல்லாரை. கொல்லாமை தான் நமக்கு விரதம். பட்னியா இருக்கிறதெல்லாம் விரதம் கிடையாது. கொல்லாமையை விரதமாக கொண்டாரை தள்ளானை. யாரு கொல்லாமையை விரதமா வச்சிட்டு இருக்கிறாங்களோ அவர்களை இறைவன் தள்ள மாட்டான். கொலை கொலையை தள்ளாரை தழுவானை. யாரு அதெல்லாம் தள்ளாம உயிர்கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அவர்களை இறைவன் தழுவ மாட்டான். ரொம்ப தெளிவா வளர்ப்பு. அப்ப என்ன மார்க்கத்திலே நாம் இருந்தால் இந்த நிலையை நாம் அடைய முடியும். அப்ப பெருமான் எப்படி இருந்தார் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். எப்படியா பக்தி பண்றது? நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகியலில் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டு. நினைச்சு பார்க்கணுங்க, இறைவன் நம்மளுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கான், எப்படிலாம் காப்பாத்திருக்கான். அத்தனை பேர் வாழ்க்கையிலையும் ஏதாவது நடந்திருக்குமா இல்லையா? நடந்திருக்கும். அதை நினைச்சு பார்க்கிறோமா? நினைச்சு பார்க்கணும். அதை நினைத்து அதை உணர்ந்து அதனால் நெகிழ்ச்சி ஏற்பட்டு ஆனந்த கண்ணீர் வரும். அப்படிதான் பக்தி பண்ண. அப்ப இறைவன் மேல அந்த அளவுக்கு பக்தி பண்ணி நம்ம இருந்தோம் என்றால் இறைவனுடைய அருளை நாம் அடைய முடியும். நாம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னு யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் ஒரு கோயில்ல ரொம்ப அற்புதமா ஒரு சிற்பம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு.
ஒரு அழகான சிலை சிற்பம் செஞ்சிட்டார். ஒருத்தர் வந்து பார்க்குறாரு, ரொம்ப அற்புதமான ஒரு சிலையை செஞ்சு வச்சிருக்காரு. பக்கத்தில் இன்னொரு சிலையை வடிச்சிக்கிட்டு இருக்கிறார், செஞ்சிட்டே இருக்கிறார். இவர் என்ன சிலைங்க செய்கிறீங்க, அதே மாதிரி இருக்குதுன்னு கேட்குறாரு வந்தவர். ஆமாங்க, அந்த சிலையை தான் நான் மறுபடியும் செஞ்சிட்டு இருக்கிறேன். அதான் ரொம்ப அழகாக செஞ்சு வச்சிருக்கீங்க, திரும்பி அதே எதுக்கு செய்கிறீங்க, 2 சிலை வேணுமா அப்படி? இல்லை ஒரு சிலை தான் இந்த கோபுரத்தில் வைக்கணும், அந்த செஞ்சிட்டீங்களே அப்படின்னா. இல்லை அதில் கொஞ்சம் சரியில்லை, அதனால இன்னொன்று செய்கிறேன். என்ன பிரச்சனை அதில்? அந்த மூக்கு நுனி கொஞ்சம் செதறி போச்சு, மூக்கு நுனி கொஞ்சம், அந்த சிலையில் மூக்கு நுனி கொஞ்சம் செதறி போச்சு, அதனால் வேற செஞ்சுட்டு இருக்கு. இந்த சிலையை எங்கே வைக்க போகிறீங்க? கோபுரத்தோட 30வது அடியில். எங்கேருந்து? தரையிலேருந்து பார்த்தா 30வது அடியில் அந்த சிலையை வைக்க போகிறாரு. வந்தவர் கேட்குறாரு, ஏயா 30வது அடியில் வைக்க போறியே, அதை நான் இங்கே பக்கத்துலேருந்து பார்க்கும்போதே அந்த நுனி உடஞ்சி போனது எனக்கு தெரியலையே, 30வது அடியில் வைக்கிறியே, அது யாருக்காவது தெரியுமா? அது யாருக்குமே கண்டுபிடிக்கவே முடியாதையா, நீ அதுக்கே வேலை மெடுக்கிட்டு மறுபடியும் இன்னொரு சிலையை செஞ்சிட்டு இருக்கிறேன்னா, அதுதான் யாருக்குமே தெரியாதே, அப்புறம் ஏன் நீ செய்கிறேன்னா? அப்போ அந்த சிலை வடிக்கிறவர் சொன்னாரா, எனக்கு தெரியுமே, அந்த சிலையில் பழுது இருக்குமேன்னு எனக்கு தெரியுமே, நான் எப்படியா அந்த சிலையை வைக்கிறதுன்னு. நம்ம கிட்டலாம் எவ்வளோ பழுது இருக்கு, நம்மெல்லாம் அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ளார போய் நுழையலாமா? அப்ப நம்ம கிட்ட இருக்கிற பழுது நமக்கு தெரியுதா தெரியலையா? நம்ம யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு தான் இப்படி வெள்ளையும் சொல்லையும் போட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறேன் இல்லையா? ஆனா எனக்கு தெரியுமேன்னாரா அவர்கிட்ட வந்து எவ்வளவு கத்துக்க வேண்டியது பார்த்தீங்களா? அப்ப நம்மளுடைய குற்றம் நமக்கு தெரிய வேண்டும், குற்றம் நமக்கு தெரியணும். ரொம்ப அற்புதமான ஒரு நாளுங்க இந்த நாள், சித்திரகுப்தனை நினைவு பண்ணக்கூடிய நாள். காலையிலேருந்து நான் என்ன பாவெல்லாம் பண்ணியிருப்பேன், சித்திரகுப்தன் எனக்கு என்ன தண்டனை கொடுப்பான்னு யோசிச்சா பயமா இருக்கு, பயமா இருக்கு. தெரிஞ்சு செஞ்ச பாவம், தெரியாம செஞ்ச பாவம், எவ்வளோ விதவிதமா பாவம் பண்ணியிருக்கிறோமா இல்லையா? விதவிதமா வெரைட்டியா பண்ணியிருக்கிறோம், கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, எவ்வளோ விதவிதமா பண்ணியிருக்கிறோம். மனதால் செய்த பாவங்கள், வாக்கால் செய்த பாவங்கள், தேகத்தால் செய்த பாவங்கள். வளர்பெருமான் பட்டியலிட்டு கொடுக்குறாருங்க. இதெல்லாம் ஒரு மனுஷனோட பாவம் 3 கேட்டகரியில் அடங்கிருச்சு: மனதால், வாக்கால், தேகத்தால். வாக்கால்னா சொல்றது, அட அறிவு கேட்டான, கொஞ்சமாவது அறிவு இருக்கா அவனுக்கு, முடிஞ்சிச்சு, சித்திரகுப்தன் நோட் பண்ணுவோம், மாட்டினான்டா, சிக்கனான்டா, அவ்வளோதான். மனசால நாசமா போறவன், மனசால அவன் நல்லாவே இருக்கக்கூடாது, அவன் எதிர்க்கணும். ஐயா எப்படியா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? மனசுக்குள்ள ஐயா உடம்பு சரியில்லைன்னாங்களே, என்ன உடம்புக்கு? சுகர்னாங்களே, என்ன உடம்புக்கு? இவர் ரொம்ப அக்கறையாக நினச்சி கேட்டுட்டு இருப்பான்னு நினச்சிட்டு இருப்போம் நம்ம. அவர் வந்து சுகர் வந்து 400 இருக்குப்பா, அப்பா அடா எனக்கு 200 தான், அந்த ஆளுக்கு 400 இருக்கு. அதுக்கு தான் விசாரிக்கிறது. எப்படி நல்லா இருக்கியான்னு யாராவது அடுத்தவனை கேட்டா, அவன் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டா இவனுக்கு பொறுக்காது, ஏதோ இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். அவன் அந்த பதில் தான் எதிர்பார்த்துட்டு கேட்குறான். எனக்கு என்னப்பா ஆண்ட முன்னியத்தில் நல்லா இருக்கேன் அப்படின்னா, என்னையா நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டான், அவ்வளோதான். மனசு அன்னைக்கு ஃபுல்லாக அவனுக்கு சோறு தண்ணி இறங்க. அப்போ அது மனதால் செய்யக்கூடிய பாவம். இப்போ மனதால் செய்யக்கூடிய பாவம், வாக்கால் செய்யக்கூடிய பாவம், தேகத்தால் செய்யக்கூடிய பாவம். இப்போ இந்த 3 கேட்டகரியில் நம்ம பாவம்லாம் அடங்கிச்சு. சித்திரகுப்தன் 3 காலம் தான் போட்டிருப்பான்: மூப்பா பாபு, மனதால், வாக்கால், தேகத்தால். அடி டிக்கடி டிக்கடி டிக்கடி. இன்னைக்கு 3த்துலேயே பாவம் பண்ணியிருக்காண்டா, ரொம்ப சந்தோஷம். இவனுக்கு என்னதை கொடுக்கறது? சித்திரகுப்தன் குஷி ஆகிட்டான். இவனுக்கு போட்டுடலாம், எண்ணெய் கொப்பரையில் போட்டு வறுத்து எடுத்து. அப்போ இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நாள். அப்போ இன்னைக்காவது நம்ம இந்த பாவங்களை எல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி இறைவன்கிட்ட கொஞ்சம் விண்ணப்பம் வச்சு, பெருமானே குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே, வள்ளல் பெருமான் சொல்லி கொடுத்தார். குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே, குணமாய்க்கொள்ளல் உனக்கு இயல்பே. குற்றம் பண்ணுறதான் என்னோட இயல்பு, அது இவனோட குணமே எவ்வளோதான் நினைக்கிறது தான் இறைவனோட இயல்பு. நம்மளுடைய குற்றங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுத்தா ஒரு நாளாவது உயிரோட இருப்போமா? சொல்லுங்க. நம்ம குற்றத்துக்கு இறைவன் தண்டனை கொடுக்கணும்னா
ஒரு நாளாவது உயிரோட இருப்போமா? யோசிச்சு பார்க்கணும். நம்ம எதையுமே யோசிக்கிறதே கிடையாது. அந்த சிலையுடைய அந்த குற்றம் அவனுக்கு தெரியும், ஆனால் நமக்கு தெரியறதே கிடையாது. ஏங்க நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் தெரியுங்களா? ஒரு அப்பா வந்து பிள்ளைய அப்படியே வெளியில் கூட்டிகிட்டு போகிறார். ஸ்கூல்லாம் முடிஞ்சு போச்சு, காலேஜ் முடிஞ்சு போச்சு, வாடகை எங்கேயாவது போயிட்டு வரலாம் நம்ம 2 பேரும். டென்ட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு போகிறாரு. ஒரு பெரிய மைதானத்தில் டென்ட்டு போட்டு ராத்திரி தூங்குறாரு. டென்ட்டு போட்டு டென்ட்டுக்குள்ளார 2 பேரும் தூங்குறாங்க. நடுவில் பையனை எழுப்புறாரு. எழுப்பி டேய் மேலே படுறா என்ன தெரியுதுன்னார். மேலே படுறா என்ன தெரியுதுன்னார். பையன் வந்து அப்பா எவ்வளோ நட்சத்திரங்கள்ப்பா, இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, சும்மா அப்படியே ஜெகஜோதியாக இருக்குதுப்பா நிலா அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கு. இவர் பட்டுன்னு போட்டார் அவனை. என்னப்பா அடிக்கிற, என்னடா தெரியுது மேலே, என்னப்பா அதை பார்ப்பா எவ்வளோ நட்சத்திரங்கள், சித்ரா பௌர்ணமி நிலா எவ்வளோ சூப்பராக தெரிஞ்சிட்டு இருக்கு, ஏன்பா என்ன அடிக்கிற? அட முண்டமே, நம்ம போட்டுக்கிட்டு இருந்த டென்ட்டை காணுண்டான்னார். நம்ம அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நமக்கு மேலே இருக்கிறது போகிறதே நமக்கு தெரியறது கிடையாது. நம்ம போட்டுக்கிட்டு இருந்த டென்ட்டை காணுண்டா, அதனால தான்டா எல்லாம் தெரியுதுன்னா. அந்த டென்ட் போட்டு படுத்துட்டு இருக்கிறாங்க, டென்ட்டு காணாமல் போச்சு தெரியல. நம்ம உசுரோட வாழ்ந்துட்டு இருக்கிறோங்க. இவ்வளோ வயசாகுது, நம்மக்கிட்ட இருந்து எவ்வளோ காணாமல் போயிருக்குது. என்னுடைய இளமை காணாமல் போயிடுச்சுங்க, என்னுடைய குழந்தை பருவம் காணாமல் போச்சுங்க, என்னுடைய குழந்தை மனசு காணாமல் போச்சுங்க, என்னுடைய உடம்பெல்லாம் எப்படி இருந்துச்சு திடகாத்திரமா, அந்த வலுவெல்லாம் காணாமல் போச்சுங்க. எவ்வளோ விஷயம் காணாமல் போச்சு. 10 இட்லி சாப்பிடுவாங்க, சுருக்கமாக சாப்பிட்டு அப்படியே எந்திரிச்சு தெம்ப போவாங்க. இப்போ 4 இட்லி சாப்பிட முடியலீங்க, காணாமல் போச்சுங்க. என்னோட செரிமான சக்தி காணாமல் போச்சுங்க. 10 நாள் தூங்காமல் அப்படியே விளையாட்டுன்னு சுற்றிட்டு இருப்பேங்க. இப்போ ஒரு நாள் தூங்கலைன்னா அடுத்த நாள் தலை சுற்றுதுங்க. என்னுடைய அந்த இளமை எல்லாம் காணாமல் போச்சு. அப்போ நமக்கு இருந்து காணாமல் போனது எதுவுமே தெரியறதில்லை நமக்கு. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க. நம்மகிட்ட இருந்து எதெல்லாம் காணாமல் போச்சு பாருங்க. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ காணாமல் போச்சு நம்மக்கிட்ட. ஆனால் நம்ம எதையாவது யோசிச்சு இவ்வளோ விஷயம் நம்மக்கிட்ட இருந்து காணாமல் போச்சுன்னு யோசிச்சிருக்கிறோமா? கொஞ்சம் யோசிக்க சொல்கிறார் வள்ளல. கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. உன்னுடைய தாயின் நிலைமை என்ன ஆச்சு யோசனை பண்ணு. உன் முன்னாடி கம்பீரமாக முன்னாடி நடந்து போனவன் இப்போ கோலை ஊண்டி நடந்து போய்கிட்டு இருக்கிறானே, அவனுடைய நிலைமை என்ன ஆச்சுன்னு யோசிப்பார். இப்போ நீ கை வீசி நடக்கிறியே, கொஞ்ச காலம் கழிச்சு உன்னை எவனாவது கைப்பிடிச்சு தானே நடக்கணும். யோசிச்சு பாரு. வள்ளலார் சொல்றாரு நெஞ்சர் உறுத்தல் ஒரு தலைப்புல. யோசிச்சு பாரு. இப்போ இளமை என்ன ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிற அந்த இளமையெல்லாம் எப்பயாவது ஒரு நாள் காணாம தானே போயிடும். யோசிச்சு பாருங்கிற. இவ்வளோதாங்க சன்மார்க்கம் அப்படிங்கிறது. சன்மார்க்கம்னா நீ நானும் வேற இல்லை. அப்படியே சரணாகதி அடைந்து நானும் இறைவனும் ஒண்ணுதான் வாழக்கூடிய வாழ்க்கை தாங்க சன்மார்க்கம். அந்த 4வது மார்க்கம் அதுதான் பறவை மார்க்கம். அப்படியே பறக்கலாம், ரெக்க கட்டி பறக்கலாம். இருக பிடித்து கொண்டேன் பதத்தை இனி நான் விடுவேனோ, எந்தாய் பாதம் பிடித்த கையால் வேறு தொடுவேனோ அப்படின்னு உள்ளால் உன்னை பாட பாட வாய் மணக்குது. இறைவனுடைய நாமத்தை சொல்லும் பொழுது எப்படி இருக்குங்க யோசிச்சு பாருங்க. அப்படியே உள்ளமெல்லாம் பூரிக்கும், உடம்பெல்லாம் பூரிக்கும். ரத்தம், சதை, நாடி, நரம்பு, சுக்கில, மூளை அத்தனை தாதுக்களும் அவ்வளோ புத்துணர்ச்சி. இப்போ மணி என்ன ஆகுது? 11:30 ஆகுது. எல்லாரும் அழகாக ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சாதாரண நாளில் இவ்வளோ நேரம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியுமா? தூக்கம் வந்திருக்குமா இல்லையா? அப்போ இன்னைக்கு எது நம்மளை அப்படி தூங்காமல் நிற்க வைக்குது? இறை ஆற்றல், இறை சிந்தனை, அதுதாங்க நம்மளை அப்படி வைக்குது. அப்போ எப்படி வாழணும்? நம்ம எப்படி வாழ? பாரதியார் பாடினா என்று தனியும் இந்த சுதந்திரம். அப்போ நமக்கெல்லாம் சுதந்திரம் வரணும். என்ன சுதந்திரம் வரணும்? நானும் இறைவனும் வேற இல்லை, ஒண்ணுதான் அப்படிங்கிற அந்த நிலைக்கு நம்ம வரணும். அப்ப என்ன பண்ணணும்? நம்ம சிம்பிளா சொன்னா இரக்கம், அவ்வளவுதான். தயவு. அந்த தயவுக்கு என்ன வரணும்? அந்த தயவுக்கு ஒருமை வர வேண்டும். நல்லா இருக்கும் சொல்றாங்க. அந்த தயவுக்கு ஒருமை வர வேண்டும். அந்த ஒருமைனா என்ன? சகிப்புத்தன்மையும் அடக்கமும். இப்போ நான் பேசுறதே பிடிக்கலன்னா கூட சகிச்சு உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஒருமை, வேற ஒன்றும் இல்லை.
அட என்னடா 11:30 மணிக்கு இருந்தாலும் காட்டு கத்திட்டு இருக்கிறான் அப்படிங்கிற எண்ணம் வந்தால் கூட எழுந்து போகாமல் உட்காந்துருக்கீங்க பாருங்க. அதுக்கு பேர் தான் சரி திட்டம், வேற ஒன்றுமே இல்லை. எப்படா முடியுமா இந்த ஆளு அப்படின்னு அப்போ அந்த ஒருமை இருந்தால்தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். கடவுள் இருக்காரா இல்லைங்களாங்க? கடவுள் இருக்கிறார், எல்லா இடத்துலையும் இருக்கார். ஒருத்தன் ஒரு முடி வெட்டிருக்க கடைக்கு போயிட்டு முடி வெட்டிக்கிட்டே இருக்கிறான். முடி வெட்டி இருக்கும்போது முடி வெட்டுறவர்கிட்ட பேசுகிறான், பேச்சு கொடுக்குறான். அந்த முடி வெட்டுற ஆளுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. அவரு கடவுளே கிடையாதியா, கடவுள் இருந்தால் இவ்வளோ அட்டுணி நடக்குமா, இவ்வளோ உயிர்கள் செத்து போயின்னு இருக்குமா, எல்லாம் இப்படி பாடுபட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களே, மழையை பெய்ய மாட்டேங்குது, இவ்வளோ வெயில் அடிக்குது, கடவுளே கிடையாதுன்னு இருந்தாலும் முடி வெட்டிக்கிட்டே இப்படி பேசிட்டு இருக்கிறார். இவர் வந்து உட்காந்துட்டு இருக்கிற பெரிய பக்திமான். இவர் என்ன ஒன்றும் புரியல இவருக்கு. அவன்கிட்ட என்ன சொன்னாலும் அவன் மண்டையில் ஏறல. அவன் கடவுளே இல்லை கடவுளே இல்லைன்னா சரி நீ இவர் இறங்கி முடி வெட்டிட்டு காசு கொடுத்துட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்துட்டு எப்படி பார்க்குறாரு ஒருத்தன் கண்ணா பின்னா தாடி மீசை எல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி அழுக்காக உட்காந்துருக்கான். அவனை கொஞ்சம் வாயால் கூட்டிகிட்டு வந்தேன். கூட்டிகிட்டு கடைக்குள்ளே வந்துட்டு அந்த கடைக்காரர் பார்த்துட்டு, எப்பா இந்த ஊரில் முடி வெட்டுற ஆளே இல்லைப்பா, இந்த ஊரில் முடி வெட்டுற ஆளே இல்லைன்னு. முடி வெட்டுறன்னு கோவம் வந்துச்சு. இப்போ தானே நீ என்கிட்ட முடி வெட்டிட்டு போன, முடி வெட்டுற ஆளே இல்லைங்கிறிய. இங்கே பாரு, முடி வெட்டுற ஆள் இருந்தால் இந்த ஆள் எப்படி இருப்பானா பாரு, அவன் தலைமுடி பாரு எப்படி கிடக்குது, தாடி எப்படி கிடக்குது, முடி வெட்டுற ஆள் இருந்தால் இவன் இருப்பானா இப்படி அப்படின்னாரு. அது முடி வெட்டுற எப்பா அவன் என்கிட்ட வந்தால் தானே நான் முடி வெட்டி விட்டுருப்பேன், அவன் என்கிட்ட வரலையே, அப்புறம் எப்படி நீ முடி வெட்டுற ஆள் இல்லைன்னுவேன். அப்போ இவர் கேட்டார், அதே மாதிரி தான்டா ஐயா, கடவுள்கிட்ட நீ போனாதானே ஐயா கடவுள் இருக்கிறாருன்னு உனக்கு தெரியும். கடவுள்கிட்ட நீ போகாமே கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொன்னா அது எப்படியா நியாயம்னா? கரெக்டுங்களா? கடவுள்கிட்ட போனாதானையா கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு தெரியும். போகாமையே கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுளை கொண்டவன் முட்டாள் அப்படின்னா எந்த விதத்துலையா நியாயமா இருக்கா? அவ்வளோதான். நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் அப்படித்தான் இருக்குது. யோசிக்கிறதே கிடையாது. யோசனை பண்ணுங்க பெருமான் வள்ளல் பெருமான் யோசிச்சு பாரு, எல்லாம் விளங்கிடும். அவ்வளவுதான். கடவுள் ஒருவர் உண்டென்று உண்மையாக நம்பியிருந்து அந்த கடவுளை உண்மை அன்பால் வழிபாடு செய்தால், எப்படி கருத்தில் கருதி வழிபாடு செய்தால் அந்த கடவுளின் திருவருள் கருத்தின் கண் வெளிப்பட்டு விளங்கும். யாரையும் போய் கேட்க வேணாம். பெருமானே எனக்கு உணர்த்து, எனக்கு உண்மை உரைத்தருளே அப்படின்னு உண்மையை கடவுள்கிட்ட போய் கேளு. மூப்பா பாபு கிட்ட கேட்காத அவசியமே இல்லை. அவன் ஒன்றும் கிடையாது. நீ கடவுள்கிட்ட கேளு, கடவுளே விளக்கி சொல்லுவார். கடவுளே நமக்கு அவர் எதுக்கு இருக்கிறாரு? கடவுள் அவருக்கு என்னங்க வேலை? அவருக்கு என்ன வேலை? குடும்பமா குட்டியா அவர் சம்பாதிக்கணுமா, ஆபீஸ் போகணுமா, இல்லை விவசாயம் பண்ணணுமா? என்ன வேலை தான் கடவுளுக்கு இருக்குது? இந்த இங்கே இருக்கிறார் அண்ணாமலையார், அவர் ஏதான் கேளுங்களேன். அவருக்கு என்ன வேலை? என்ன வேலை அவருக்கு? அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு அவர் யோசிக்கணுமா? நம்மளெல்லாம் காப்பாற்றுற வேலை தானே அவருக்கு. அப்போ அந்த வேலையை அவர் உருப்படியாக செய்யணுமா வேணாமா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? உன் வேலையை ஒழுங்கா பாரியா, உன் வேலையை ஒழுங்கா பாரியா நம்ம அந்த சொன்னாலே போதும். உன் வேலை என்ன? நீ எங்கன பார்த்துட்டு தானே உன் வேலை. ஒருத்தர் சிவனும் பார்வதியும் பேசிக்கிறாங்க. பார்வதி சொல்றார், கீழே அந்த பக்தன் ரொம்ப உங்க மேல ரொம்ப பக்தியா இருக்கிறான், அவனுக்கு நம்ம போய் பூலோகத்துக்கு போய் அவனுக்கு ஏதாவது வரம் கொடுத்துட்டு வரலாம். சிவபெருமான் சொல்றார், வேணாம், ரொம்ப விலைக்கு வாங்காத, அவன் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டான், எனக்கு அவனை பற்றி தெரியும், வேணாங்கிறார். பார்வதி ஒத்துக்கல. பெண் பிள்ளை, பெண்ணுக்குன்னா உடனே என்ன இருக்கும்? ஏதாவது கொடுக்கணும் நம்ம பிள்ளைக்குன்னு ஆசைப்படுவாங்க இல்லையா? அப்போ அந்த மனசு கேட்கல. நீ வந்து தான் ஆகணும், நீங்கள் என்ன அந்த மாதிரி பண்ணுறீங்க, அவன் நம்மளுடைய பிள்ளை, நம்மளுடைய பக்தன், அவனுக்கு ஏதாவது கொடுக்கணும், வாங்க போகலாம். 2 பேரும் கீழே போகிறாங்க. அவனை பார்த்த உடனே அவர், ஆகா பெருமானே அம்மையே நீங்கள் என்ன தேடி வந்திருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி, உட்காருங்க அப்படின்னு உட்கார 2 பேருக்கும் மோர் எடுத்து கொடுத்தார். 2 பேரும் மோர் குடிச்சிட்டாங்க. மோர் குடிச்சிட்டாங்க. அவர் ஒரு பழைய துணியை தைச்சிட்டு இருக்கிறாரு. மோரை கொடுத்துட்டு இவர் பார்த்து பழைய துணி தைக்க ஆரம்பிச்சிட்டார். இந்த பக்தனு மோர் சிவனுக்கும் பார்வதிக்கும் மோரை கொடுத்து விட்டாரு, இவர் துணியை தைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. பார்வதி சிவன்கிட்ட நோண்டுறாங்க, ஏதாவது கேளுங்க, அவனுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. வேணாமா அப்படிங்கிறார் அவர். கேளுங்க.
இவர் வந்து பக்தா உன்னுடைய பக்தியை வச்சு நாங்கள் 2 பேரும் வந்திருக்கிறோம், உனக்கு ஏதாவது வர வேணும்னா கேளு. எனக்கு என்ன வரம் வேணும்? நீ ஏன் என்னை தேடி வந்திருக்கிற? அதை விட பெரிய வரம் எனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒன்றும் வேணாம், நீ போய் உன் வேலையை பாரு. பக்தர் என்ன சொன்னார்? எனக்கு ஒன்றும் வேணாம், நீ போய் உன் வேலையை பாரு. உனக்கு 1008 வேலை இருக்கும், நீ இங்கே உட்காந்துருக்காது, நீ போய் உன் வேலையை பாரு. எனக்கும் இந்த தைக்கிற வேலை இருக்குது, நான் என் வேலையை பார்க்குறேன். யார்கிட்ட? சிவபெருமான் பார்வதி வந்து வரம் என்ன வேணும்னு கேட்குறவங்கள்ட்ட இவர் சொல்கிறார், இல்லை இல்லை நான் உங்களுக்கு ஏதாவது வரம் கொடுத்துட்டு தான் போகணும். இவர் அப்படியா, சரி இந்த நான் ஊசியை விடுறேன்ல, கூடவே நூலும் பின்னாடியே போகணும், அந்த வரத்தை கொடுன்னாராம். என்னையா இதை போய் ஒரு வரன்னு கேட்குறேன், ஊசி போனால் கூடவே நூல் போகாதால வேணும். அந்த மாதிரி தான் ஐயா, நீ ஏன் என்னை தேடி வந்திருக்கிற? அதுக்கு மேலே எனக்கு என்ன வரம் வேணும்? நீ போய் உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன். சிவபெருமான் தேவையா உனக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போனாராம். அந்த மாதிரி தாங்க நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தால் போதும். இறைவன் அவர் வேலையை பார்க்கட்டும், அவர் வேலையை அவரை பார்க்க விடணும். நம்ம அவர் வேலையை பார்க்க விடுறதே கிடையாது, நம்ம வேலைக்கு அவரை இழுத்து விட்டுக்கிட்டே இருக்கு. இறைவன் கிட்ட போய் என்னங்க கேட்கணும்? எனக்கு நல்ல மனைவி வேணும்னு கேட்கணுமா? இல்லை எனக்கு நல்ல பிள்ளை வேணும்னு கேட்கணுமா? இல்லை நல்ல உத்தியோகம் வேணும், நல்ல சம்பளம் வேணும், நல்ல ஆரோக்கியம் வேணும், இதெல்லாமா இறைவன்கிட்ட கேட்கணும்? என்ன கேட்கணும்? எனக்கு உன்னுடைய அருள் வேணும்னு கேட்கணும். என்ன கேட்கணும்? உன்னுடைய அருள் வேணும்னு கேட்கணும். ஒரு ராஜா இருக்கிறாருங்க, அவர் ஒரு போட்டி வைக்கிறாரு, 3 பேர் ஜெயிச்சிட்டாங்க. அந்த ராஜா வந்து உங்க 3 பேருக்கு என்ன வேணும்னு கேளுங்க. அதில் ஒருத்தன் வந்து எனக்கு இவ்வளோ நிலம் வேணும், இவ்வளோ நகரம் வேணும், இவ்வளோ பொன் பொருள் வேணும், எல்லாம் அவனுக்கு கொடுத்துட்டார். 2வது இருக்கிறவன் அதே மாதிரி பெரிய லிஸ்ட்டு எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான். 3வது இருக்கிறவன் கேட்டான், ராஜா எனக்கு எதுவும் வேணாம், நீங்கள் என் வீட்டில் வந்து ஒரு 10 நாள் தங்கணும். ராஜா நீங்கள் எல்லாரும் முதல் 2 பேரும் சிரித்தாங்க. அட முட்டாளே, எல்லாம் நாடு நகரம் பொருள் பொண்ணுன்னு வேணும்னு கேட்காம ராஜா வந்து வீட்டில் 10 நாள் தங்கணும்னு கேட்குறீங்க, உனக்கு ஏதாவது அறிவு இருக்குதா? இல்லை ராஜா, எனக்கு நீங்கள் வந்து என் வீட்டில் 10 நாள் தங்கினா போதும். அவன் வீடு ஒரு கிராமத்தில், ஒரு சந்தில், ஒரு முக்கில், ஒரு சின்ன குடிசை வீடு. ராஜா போய் அங்கே 10 நாள் தங்குவாரா? ராஜா ஆட்கள் விடுறாரு, என்னடா அந்த இடம் போய் பார்த்துட்டு வா. ஐயா அந்த இடத்துல நம்ம தேரே போகாது, பெருசாக்கிடாத போறேன்னாரு. ராஜா என்ன பண்ணாரு? ராஜா போய் தங்கணும், அந்த குடிசையை மாற்றி அவனுக்கு ஒரு அரண்மனையை கட்டி கொடு, நான் அப்போதான் போய் அங்கே 10 நாள் தங்க முடியும். ராஜா அரண்மனை அங்கே கட்டுறாரு, 10 நாள் அங்கே ராஜா தங்கணும். சுற்றி அமைச்சர்லாம் எங்கே தங்குவாங்க? அப்போ அந்த நகரத்தை விஸ்தாரம் பண்ணு, தேர் போகணும், இந்த ரோடு அகலப்படுத்து, நல்ல ரோடு போடு. இப்போ ராஜா வந்து அங்கே தங்க போறாருன்னு உடனே அந்த ஊர் வேற மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ அவன் என்ன கேட்டான்? ராஜா வந்து 10 நாள் தங்கணும்னு கேட்டான். அவனுடைய என்ன ஆச்சு? அவனுக்கு மற்றவனுக்கு கிடைச்சதை விட பர்மனெண்ட்டாக எல்லா வசதியும் கிடைச்சிருச்சு. ராஜா அங்கே போய் தங்கணும்னு ராஜா அங்கே போறாரு, பொண்ணே எடுக்கிறாரு அந்த குடும்பத்தில். அப்போ என்ன ஆச்சு அவனுடைய நிலைமை? அப்போ நம்ம இறைவன்கிட்ட என்ன கேட்கணும்? இறைவா என்னோட ஒரு நாள் வந்து இருன்னு கேட்டால் போறாது. இறைவன் வந்து நம்ம கிட்ட ஒரு க்ஷண நேரம் இருந்தா நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு வினாடி இறைவன் நம்ம கிட்ட இருந்தா நம்ம என்ன ஆயிடுவோம்? நாமளும் அவன் ஆயிடுவோமே. அதுதாங்க சன்மார்க்கம். அப்ப இறைவன்கிட்ட என்ன கேட்கணும்? எப்பா எனக்கு நீ எதையும் கொடுத்து உன்னை விட்டு என்னை பிரிச்சிடாத. சிவபெருமான் பார்வதி இதே மாதிரி தான் இருக்கிறாங்க. அவன் கீழே வந்து ஒரு பெரிய பெரிய செல்வன், அவன் பூஜை புனஸ்காரம் அவ்வளோ கிராண்டாக பண்ணுவான். சிவபெருமானால் அவ்வளோ பக்தி, அவ்வளோ பண்ணுவான். இன்னொருத்தன் செருப்பு தைக்கிறவன், அவன் குட்டியே ஒரு சிவபெருமானுடைய ஃபோட்டோ இத்தினூண்டு இருக்கும், அதை எடுத்து அப்படி வெளியே வைப்பான். ஒரே ஒரு நந்தியாவட்ட பூ அவன் செடியில் பூ, அதை எடுத்துன்னு போட்டு அவன் வேலை பண்ணிட்டு இருப்பான். இவங்க சிவபெருமான் பார்வதி இவங்க 2 பேரும் ரொம்ப பக்தியாக இருக்கிறாங்க. அவன் செல்வந்தன், அவனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறான், இவன் ஏழை இவனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறான். அப்போது இவனுக்கு போய் ஏதாவது பண்ணி கொடுக்கணும். 2 பேரும் இறங்கி வராங்க. அப்போது இவர் வந்து தண்ணி கேட்குறாரு. இந்த செல்வந்தன்கிட்ட போயிட்டு எனக்கு குடிக்க ரொம்ப தாகமாக இருக்குது, தண்ணி கொடுங்க. அவன் அற்புதமாக தண்ணி எடுத்து கொடுக்குறான். இவர் வந்து ரொம்ப சந்தோஷம், தவிச்ச பாக்கி தண்ணி கொடுத்தா உனக்கு இன்னும் செல்வம் பெருகட்டும், உன்னுடைய ராஜ்யம் இன்னும் வளரட்டும்
அப்படின்னு வர கொடுத்துட்டு வர. இங்கே வராரு, இந்த ஏழை கிட்ட வர. அவன் ஒரே ஒரு மாடு வச்சுட்டு இருக்கிறான். அந்த மாடை மேய்ச்சிட்டு இருக்கிறான். அப்பா எனக்கு தண்ணி வேணும்ப்பா. ஐயா என்கிட்ட இப்போ தண்ணி இல்லை, எனக்கு உனக்கு தண்ணி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு இல்லை. நான் மாடு வச்சுருக்கேன், பால் கறந்து கொடுக்குறேன் உனக்கு, நீ தண்ணிக்கு பதில் அந்த பாலை குடிச்சிட்டு போனேன். சிவபெருமானுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. என்ன ஆணவம் உனக்கு? நான் தண்ணி கேட்டால் பாலே கொடுக்குறேன்ற திமிரா உனக்கு? அந்த மாடு இருக்கிற திமிரில் தானே நீ இந்த பேச்சு பேசுகிற. அந்த மாடு சாகட்டும்னு சாபம் கொடுத்தா மாடு செத்து போச்சு. பார்வதிக்கு ஒன்றும் புரியல. என்னையா நீ பண்ணுற? அவன் தண்ணி கேட்டான், ஏற்கனவே பெரிய செல்வம் தான். தண்ணி கேட்டான், தண்ணி கொடுத்தான். நீ தண்ணி கேட்டால் தண்ணி கொடுத்தான். அவனுக்கு இன்னும் எல்லாத்தையும் கொடுன்னு அவனுக்கு வரம் கொடுத்துட்டு வர. இவன் உனக்கு பாலே கொடுக்குறான், தண்ணி கேட்டவனுக்கு பாலே கொடுக்குறான். அவன் வச்சிருந்த ஒரு மாட்டையே சாவடிச்சுட்டு வந்துட்டியே. எனக்கு உன்னுடைய செய்கையே எனக்கு புரியலையா? உன் கூடவே இருக்கிறேன், எனக்கே நீ என்ன பண்ணுறன்னு புரிய மாட்டேங்குது. என்னத்துக்கு தான் இப்படி பண்ண அப்படி? அப்போ இவர் சொல்கிறாராம், அவனுடைய பக்தியெல்லாம் வெறும் செல்வத்தை பெருக்கிற பக்தி தான். அவனுக்கு இன்னும் செல்வத்தை கொடுத்து கொடுத்து வாரி வாரி கொடுத்துட்டேன். அவன் என்னை தேடி வர்றதுக்கு இன்னும் 10 ஜென்மானாலும் ஆகாது. அவன் என்னை அடையவே முடியாது. இவன் என்னை அடையணுன்ற துடிப்போடு இருக்கிறான். அவனுக்கு தடையாக இருக்கிறது அந்த ஒரு மாடு மட்டும்தான். அந்த மாடை போட்டு தள்ளிட்டேன், அவன் இப்போ என்னை சீக்கிரமாக அடைஞ்சிருவான்னாராம். அப்போ இறைவனுடைய கணக்கு பாருங்க. நமக்கு தெரியல, நம்ம இறைவன் நமக்கு சோதனையை கொடுத்துட்டான், நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டான்னா உளறிட்டு உட்காந்துருப்போம். இல்லை, நாம் இறைவனை அடைவதற்கு வள்ளலார் ரொம்ப அழகாக பாடுவார். வீட்டுக்கு ஆசை படுவாரை வீட்டை விட்டு துரத்தியே வேட்டாண்டி ஆயுலகில் ஓட்டாண்டி ஆக்குவார்க்கு தென்னனிட்டேன் என்று சொல்லடின்னு பாட்டு பாடுவார். நான் வீட்டுக்கு ஆசைப்படுவாருக்கு, எது அந்த பேரின்ப வீட்டுக்கு ஆசைப்படுவாருக்கு வீட்டை விட்டு துரத்தியே இந்த வீட்டை விட்டு துரத்திடுவார். ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளார இருந்தால் தானே நமக்கு எல்லா பிரச்சனையும். அப்போ வீட்டுக்கு ஆசைப்படுவாரை வீட்டை விட்டு துரத்தியே வேட்டாண்டியாய், வேட்டக்காரனா மாறிடுவானா, வேட்டாண்டியாய் உலகில் ஓட்டாண்டி ஆக்குவாருக்கு, நம்மகிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் பறிச்சிருவோம். ஓட்டாண்டி ஆக்குவாருக்கு தண்டனிட்டேன் என்று சொல்லடி. அப்ப இறைவன் எப்படிப்பட்டவன்னா, நாம இறைவனுடைய அருளை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்றால் அதுக்கு அடையாளம் என்ன? நம்ம கிட்ட இருக்கிற செல்வங்கள் குறையத் தொடங்கும், நம்முடைய உறவினர்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி போவாங்க. அதெல்லாம் நமக்கு அடையாளம். நம்ம என்ன நினைச்சிட்டோம், ஐயோ இவங்களாம் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்களே, ஐயோ நம்மளை செல்வம்லாம் கரைஞ்சி போயின்னு இருக்குது. அடா பாவமே, அதுதானடா இறைவன் நம்மை சேர்ந்து கொண்டு நெருங்கி கொண்டிருக்கின்றான் என்பதற்கு அடையாளமே அதுதான். செல்வம் சேருதுன்னா யமன் கிட்ட வரான்னு அர்த்தம். செல்வம் சேருதுன்னா யமன் கிட்ட வந்துட்டு இருக்கிறான்னு அர்த்தம். ஆனா இதெல்லாம் விலகுது அப்படின்னா இறைவன் நெருங்கி கொண்டிருக்கின்றான் என்று பொருள். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். வீட்டுக்கு ஆசைப்படுவாரை வீட்டை விட்டு துரத்தியே வேட்டாண்டி ஆய் உலகில் ஓட்டாண்டி ஆக்குவார்க்கு தெண்டனிட்டேன் என்று சொல்லடி அப்படின்னு வள்ளல் பெருமான் பாடுவார். அதனால் அன்பர்களே, ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல நாளில் நாம் இறைவனை அடைவதற்கு எறும்பு போல ஒரு கடின உழைப்பும் நேர்மையான சிந்தனையும் நேர்மையான பாதையும் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நாம் இலக்கை அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றலை பயன்படுத்தி அந்த எறும்பு மார்க்கம், அதுவே இந்த பறவை மார்க்கமாகவும் நாம் சிந்தித்து செயல்பட்டோமே என்றால் இறைவனுடைய அருளை பூரணமாக அடைய முடியும் என்பதை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அனைவரும்